Hi Suganya, Prabhu. Welcome to your class. Yes. இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கேன்ஷியல்ஸ் அதோட மார்ஃபாலஜி anatomy வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் வெஜிடேட்டிவ் reproduction செக்ஷுவல் reproduction ஆக்சுவலி மார்க்கேன்ஷியல்ஸில் வந்து அசெக்ஷுவல் reproduction அவ்வளோ இல்லை. ஸோ அதனால வெஜிடேட்டிவும் செக்ஷுவல் reproduction மட்டும்தான் இருக்கு. தென் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரையோஃபைட்ஸ். ஓகே, லேட் மார்னிங் மார்னிங். கரெக்டாக நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களா? எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா? படிக்கிறீங்களா? இது வரைக்கும் எடுத்ததெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டாக படிக்கிறீங்களா நீங்கள்? எஸ், ஓகே, ஃபைன், தென் ஃபைன். பிகாஸ் நான் சொன்னேன், நமக்கு வந்து எங்கேருந்து வேணா கொஸ்டின்ஸ் வரலாம். நம்ம எவ்வளோ படித்தாலும் பாட்னியில் தீராது. ஏதாவது உள்ளே இருந்து எங்கேயாவது கொஸ்டின்ஸ் வரலாம். இப்போ மேக்ஸிமம் நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஓரியன்டாக தான் இந்த ஸ்லைடு நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஏன்னா சில கான்செப்ட் வைஸ் எல்லாம் வரும்போது சில டைமில் சும்மா கேட்கும், இப்படி கியூட்டிக்கல் ப்ரெசண்டா அந்த மாதிரி. சும்மா எபிடெர்மிஸ் இந்த பிளான்ட் இல்லை இந்த மாதிரி கேட்டகரியில் கியூட்டிக்கல் ப்ரெசண்டாக இருக்கா அந்த மாதிரி கேட்கும். நம்ம எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தோட கியூட்டிக்கல் நம்ம படிக்குமோ எவ்வளோ எங்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்குமோ அது மட்டும் தானே படிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் கொஷின்ஸ் வரலாம். ஸோ எவ்வளோ நம்மளால் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ போர்ஷன்ஸும் நம்ம கவர் பண்ணணும். ஐ திங்க் ஓரளவுக்கு நம்ம எல்லாமே எடுத்திருக்கோம். காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸில் என்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாமே எடுத்திருக்கோம். ஸோ இதில் இருக்கிறத மேக்ஸிமம் படிக்கணும். நம்ம எப்படியும் பாஸ் பண்ணி தான் போகிறோம். ஓகேவா? பாஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ மார்க்கான்ஷியல்ஸு அதே மாதிரி இன்னைக்கு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரையோஃபைட்ஸ் இந்த ரெண்டு டாபிக்ஸ் தான் எடுக்க போகிறோம். கிளியர்? எவ்வளோ பேர் ஜாயின் ஆயிருக்குன்னு பார்க்கல. 12. ஓகே, ஓகே, ஃபைன். கொஞ்சம் பேர் ஜாயின் ஆகிட்டு தான் இருக்கு. நமக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? மார்க்கான்ஷியல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மோர்ஃபாலஜி அதோட கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி சொல்றேன்னு சொல்றேன். மார்க்கான்ஷியல்ஸுங்கிற ஆர்டர், ஓகேவா? அதுக்கு உள்ள வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்கு, நமக்கு எல்லாம் கவர் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன சொல்றோம், ரிக்ஸேசிங்கிற ஒரு ஃபேமிலியும் மார்க்கான்ஷியேசிங்கிற ரெண்டு ஃபேமிலி இருக்கு. அந்த ரெண்டு ஃபேமிலி மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அதுக்கப்புறம் மார்க்கான்ஷியாவோட மார்க்கான்ஷியா மட்டும் எடுத்து அந்த ஸ்பீஷீஸ் அந்த ஜீனஸ் மட்டும் எடுத்து அந்த ஜீனஸை பற்றி நம்ம ஜஸ்ட் படிக்கிறோம். ஓகேவா? இப்போ மார்க்கான்ஷியங்கிற ஒரு ஜீனஸ் படித்தாலே வந்து மார்க்கான்ஷியஸில் ஒரு மேஜர் டாபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுல இருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின் வரும், ரிக்ஸியஸையும் மார்க்கான்ஷியஸையும். அப்போ அந்த ரெண்டு டாபிக் படிக்கிறோம். சில எக்ஸப்ஷன்ஸு, மற்ற சில கேரக்டர்ஸ் இருக்கிற சில ஸ்பீஷீஸும் படிக்கிறோம். அப்போ ரீப்ரொடக்ஷன் அதோட ஆல்மோஸ்ட் மார்ஃபாலஜி கேரக்டர் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மார்க்கான்ஷியஸ் படித்தாலே அந்த ஒரு ஆர்டரில் இருக்கிறது ஆயிடுச்சு. ஓகே, வி கேன் ஸ்டார்ட். மார்க்கன்ஷியஸில் வந்து ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லும்போது 12 ஃபேமிலிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சிலதில் பார்த்தோன்னா இந்த 27 ஜெனிரா, அது 30 இருக்கும், 32 இருக்கும். இந்த 450 போய் 430 420 எல்லாம் அப்படியெல்லாம் இருக்கும். ஸோ இது ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான் நம்ம சொல்கிறோம், எக்ஸாக்ட் கிடையாது. ஆக்சுவலி இது வேணால் ஒரு 27 to 30 சொல்லலாம், இல்லை 27 to 32 சொல்லலாம் இந்த ஜீனஸ் எல்லாம். ஓகேவா? ஒரு அப்ராக்சிமேட் தான் நம்ம சொல்கிறோம். மார்க்கன்ஷியஸில் வந்து நியர்லி 12 ஃபேமிலிஸு, 27 ஜெனீரா, இல்லை 27 to ஒரு 30 ஜெனீரா, 35 ஜெனீரா சொல்லலாம். அண்ட் அப்ராக்சிமேட்லி 450 ஸ்பீஷீஸ் வரைக்கும் இருக்கு. இதில் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்பீஷீஸ் எங்கே வரும்? ரிக்ஸியாவில் தான். மெஜாரிட்டி ஸ்பீஷீஸ்னு சொல்கிறது ரிக்ஸியா தான். இது இல்லாமல் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஆனது என்னென்னு கேட்டால் மார்க்கான்ஷியாவும் டார்ஜியோனியா, அதே மாதிரி லினுலேரியா, ரெபுலியா, கோசினியா, அத்தாலமியா, இதெல்லாம் வந்து அதோட மற்ற இம்பார்ட்டன்ட் ஜெனரா. இருக்கிறதுலே மோஸ்ட்லி என்னது ரிக்ஸியா ஸ்பீஷீஸ் தான் இருக்கு. தென் கம்மிங் டு த டிஸ்ட்ரிபியூஷன், இவங்க வந்து கோஸ்மோபாலிட்டன் டிஸ்ட்ரிபியூஷன் தான். அப்படின்னா என்ன? எல்லா இடத்துலையும் இருக்கும். ஓகேவா? மெயின்லி டெரஸ்ட்ரியல்.
கோஸ்மோ எல்லா இடத்துலையும் வந்து ஓரளவுக்கு எல்லா கிளைமேட்லேயும் இவங்க இருப்பாங்க. மெயின்லி வந்து டெரஸ்ட்ரியல் கூலாக இருக்கிற மோயிஸ்டாக இருக்கிற ஷேடி பிளேசஸ்ல எல்லாம் வந்து இருக்கும். அண்ட் இவங்க வந்து ஹோமோதாலிக்காக இருக்கலாம், இல்லை ஹெட்ரோதாலிக்காக இருக்கலாம். ஹோமோதாலிக்னா என்ன? ஹோமோதாலிக் மீன்ஸ் ஒரு தாலஸ் தான் இருக்குல்ல. மோஸ்ட்லி இவங்க டைகாட்டமஸ்லி பிரான்ச்சாக இருக்கும். ஸோ ஒரு தாலஸ் தான் இருக்கு. இதுலேயே வந்து இதுலேயே வந்து என்ன இருக்கு? மேல் எஸ் மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரும் அதே மாதிரி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரும் இருக்கும். அவங்க ரெண்டு பேருமே ஒரு தாலஸில் இருக்கு. இதுதான் என்னது? ஹோமோதாலிக். ஹெட்ரோதாலிக்னு என்ன? தாலஸ் ரெண்டா இருக்கும். ஒண்ணுல ஒரு செக்ஸ் ஆர்கனும் இன்னொன்னுல இன்னொரு செக்ஸ் ஆர்கனும் இருக்கும். அப்போ ஹோமோதாலிக்கு சில எக்ஸாம்பிள் தான் வந்து ரிக்ஸியா கிறிஸ்டலினா, அதே மாதிரி ரிக்ஸியா பில்லாடேரி, தென் டார்ஜோனியா. ரிக்ஸியா கிறிஸ்டலினா, ரிக்ஸியா பில்லாடேரி, தென் டார்ஜோனியா. ஹெட்ரோதாலிக்கில் வந்து சில மார்க்கேன்ஷியஸ் ஸ்பீஷீஸும் ரிக்ஸியா டிஸ்கலரும் வரும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம மேஜர் எக்ஸாம்பிள் டிஸ்கலர் எல்லாம் மேபி கேட்கலாம் எக்ஸாமுக்கு. அந்த மாதிரி மேஜர் எக்ஸாம்பிள் மட்டும் தான் பார்க்குறோம். ஹோமோதாலிக் வந்து ரிக்ஸியா கிறிஸ்டலினா, ரிக்ஸியா பிலாடேரி அண்ட் டார்ஜியானா. ஹெட்ரோதாலிக் வந்து மார்க்கேன்ஷியஸ் ஸ்பீஷீஸ் இல்லை ரிக்ஸியா டிஸ்கலர். இப்போ கோஸ்மோபாலிட்டன் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னோம். டெரஸ்ட்ரியல் தான். ஹோமோதாலிக் இருக்கு, ஹெட்ரோதாலிக் இருக்கு. ஹோமோதாலிக்கில் ரிக்ஸியா கிறிஸ்டலினா, பிலியார்டேரி, தென் டார்ஜியானா. ஹெட்ரோதாலிக்கில் மார்க்கேன்ஷியா, ரிக்ஸியா டிஸ்கலர். தென் இதோட வென்ட்ரல் சர்ஃபஸ். வென்ட்ரல் சர்ஃபஸில் வந்து இந்த மாதிரி ரைசோயிட்ஸ் அண்ட் ஸ்கேல்ஸ் பார்க்க முடியும். இதுல நம்ம ஸ்கேல்ஸோட அரேஞ்ச் பத்தி சொல்லணும்னா ரிக்ஸேல வந்து ஒன். இப்போ வந்து நம்ம மார்க்கேன்ஷியா சொல்லிட்டு மார்க்கேன்ஷியா செப்பரேட்டா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதே மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் படிக்கும். அந்த செக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மார்க்கேன்ஷியல்ஸ்க்கு சிமிலர் தான். புரியுதா? மார்க்கேன்ஷியல்ஸ்ல வர மார்க்கேன்ஷியல்ஸுங்கிற ஆர்டர்ல வர ஒரு ஸ்பீஷிஸ் தான் மார்க்கேன்ஷியா. அப்ப நம்ம இதை படிச்சதுக்கு அப்புறம் மார்க்கேன்ஷியா தான் படிக்க போறோம். இந்த மார்க்கேன்ஷியா தான் படிக்க போறோம். அப்போ அதுல இருக்கிற அந்த டோர்சல் சைடில் என்னெல்லாம் இருக்குது, கேமெட்டோஃபைட்டில் ஸ்போரோஃபைட் இப்படி இருக்குது. அதெல்லாம் மோஸ்ட்லி எல்லாத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அப்போ மெயினாக அந்த ஒரு ஸ்பீஷீஸ் நம்ம அந்த ஒரு ஜீனஸ் படித்தா போதும். அப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? மார்க்கேன்ஷியல்ஸ்னால் ஒரு ஆர்டர் தான். அதில் நிறைய ஃபேமிலிஸ் இருக்குது, நிறைய ஜீனஸ் இருக்குது, நிறைய ஸ்பீஷீஸ் இருக்குது. அப்போ சில சில ஸ்பீஷீஸில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு இங்கே கொடுத்துருக்கேன். ஜெனரலாக மார்க்கேன்ஷியல்ஸ்னு சொல்லும்போது அதில் வர்ற கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம மார்க்கேன்ஷியாங்கிற எக்ஸாம்பிள் படிக்கும்போது ஜீனஸ் படிக்கும்போது அதில் படிக்கலாம். இப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது மட்டும் சொல்கிறேன். வென்ட்ரல் சர்ஃபேஸில் வந்து இந்த மாதிரி ரைசாய்ட்ஸ் இருக்கு, ஸ்கேல்ஸ் ப்ரெசண்டாக இருக்கு. ஸ்கேல்ஸோட அரேஞ்ச்மெண்ட் பார்த்தா ஒரு ரோ தான் இருக்கு. அது யங்காக இருக்கிற தேலஸில். அது இதில் என்ன? ரிக்ஸியா. ரிக்ஸியால வந்து யங் தேலஸில் வந்து எப்படின்னா வந்து ஒன் ரோ தான் இருக்கு ஸ்கேல்ஸ். இதுவே டார்ஜியோனியா இருந்தா டூ ரோஸ் இருக்கு. அது எப்படின்னா வந்து மாரி செல்வி குட் மார்னிங். நம்ம ஜஸ்ட் சொன்னது என்னன்னா ஆர்டர் மார்க்கேன்ஷியல்ஸில் ஹோமோதாலிக் கண்டிஷன் இருக்கு, ஹெட்ரோதாலிக் கண்டிஷன் இருக்கு. ஹோமோதாலிக்னா வந்து ஒரு பிளான்ட்லேயே வந்து மேல் ஸ்ட்ரக்சரும் ஃபீமேல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஹெட்ரோதாலிக்னா ரெண்டு தாலஸ் இருக்கும். ஹெட்ரோ டிஃப்ரெண்ட் ரெண்டு தாலஸ் இருக்கும். ஒன்றில் மேல் செக்ஸ் ஆர்கன், இன்னொன்றில் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். அந்த மாதிரி ஹெட்ரோதாலிக் எக்ஸாம்பிள் தான் மார்க்கேன்ஷியா, ரிக்ஸியா டிஸ்கலர் எல்லாம். அதே மாதிரி ஹோமோதாலிக்கல் எக்ஸாம்பிள் தான் வந்து ரிக்ஸியா ஸ்பீஷீஸ், டார்ஜோனி எல்லாம். இதுதான் நாம சொல்லியிருந்தோம். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லும்போது கோஸ்மோபாலிட்டன் எல்லா இடத்துலையும் இருக்கு. அதே மாதிரி மெயின்லி வந்து டெரஸ்ட்ரியல் ஸ்பீஷீஸ். தென் வென்ட்ரல் சைடில் வந்து ரைசாய்ட்ஸும் ஸ்கேல்ஸும் இருக்கு. அதில் ஸ்கேல்ஸோட அரேஞ்ச்மெண்ட் பார்த்தா சில சில ஸ்பீஷீஸில் டிஃப்ரெண்டாக இருக்கும். அப்போ யங் ரிக்ஸியா ஜீனஸ் எடுத்தேன்னா யங் தலஸில் வந்து ஒரு ராயில் தான் அரேஞ்சாக இருக்கு. டார்ஜியோன்னு எடுத்த அப்படின்னா மிட்ரிப் இருக்குல்ல, அதோட சென்டர் போர்ஷன் இருக்குல்ல, அந்த மிட்ரிப்பில் வந்து லீஃபோட எல்லாம் சென்டரில் ஒரு மிட்ரிப் போகும்ல, அந்த மிட்ரிப்போட ஈச் சைடு ரெண்டு சைடும் வந்து டூ ரோஸா டார்ஜியோன்னு அரேஞ்சாக இருக்கு. இங்கே வந்து இப்படி டைகோட்டமஸ்லி பிராஞ்சடா இப்படி ஒரு மிட்ரிப் போகுதா, இதோட டூ சைட்ஸ் வந்து இது மாதிரி வென்ட்ரல் ஸ்கேல்ஸ் வந்து ப்ரெசண்டாக இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறது நமக்கு எதில் பார்க்கலாம்? டார்ஜியோனில் இருக்கு. அதே மாதிரி ரெபுலரே டார்ஜியோனில் இருக்கு, தென் ரெபுலியல் இருக்கு.
இதில் மிட்ரிபோட அந்த ரெண்டு சைட்லையும் இந்த மாதிரி 2 ரோஸாக இருக்கு. தென் மார்க்கான்ஷியோட கேஸ் சொல்லும்போது 2 to 4 rows ஆன் ஈச் சைட் ஆஃப் மிட்ரிப். அந்த மிட்ரிப்பு இந்த இடத்துல வந்து 2 to 4 rows இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி 2ன்னு சொல்லல, இங்கே 2 to 4 rows இருக்கும். அது இதில் மார்க்கான்ஷியோட. தென் கோர்சீனியா. கோர்சீனில் வந்து இந்த ஸ்கேல்ஸ் ஃபுல்லாக irregularly டிஸ்ட்ரிபியூட்டட் தான். தென் அத்தலமியில வந்து எப்படின்னா இதே மாதிரி வென்ட்ரல் சைடில் வந்து irregularly டிஸ்ட்ரிபியூட்டட். அப்போ கோர்சீனியா அத்தலமியில வந்து irregularly டிஸ்ட்ரிபியூட்டட். டார்ஜியோனா ரெகுலரியில் வந்து 2 rows அரேஞ்சாக இருக்கு மிட்ரிப்புக்கு ரெண்டு சைட்லையும். மார்க்கான்ஷியில் வந்து 2 to 4 rows இருக்கு. ரிக்ஸியில் வந்து ஒரே ஒரு ரோ தான் இருக்கு. அது எந்த யங் தாலஸில் தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஃபேமிலி ரிக்ஸியேசியே. இதில் வந்து பாருங்க 3 ஜெனீரா 140 ஸ்பீஷீஸ் இருக்கு. 3 ஜெனீரா 140 ஸ்பீஷீஸ். இதோட இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா மார்க்கேன்ஷியஸில் டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் இருக்கு. இதில் கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கிற ஃபேமிலின்னு சொல்லும்போது ரிக்ஸியேசியே அண்ட் மார்க்கான்ஷியஸே. அப்போ ரிக்ஸியேசியும் மார்க்கான்ஷியஸி இது ரெண்டு தான் நமக்கு படிக்கிறோம். ரிக்ஸியேசன் சொல்லும்போது 3 ஜெனீரா 140 ஸ்பீஷீஸ் இருக்கும். இதோட கேமெட்டோஃபைட் வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கும்ல, அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ரொசெட் லைக். ரொசெட் லைக். அதே மாதிரி டைகாட்டமஸ்லி பிரான்ச்சடா இருக்கும். இதோட பாடி எடுத்தேன்னா இப்படிதான் நம்ம சொல்லியிருக்கோம்ல லோப்டுன்னு. லீஃப் லைக் ஃபோலியோஸ் லைக் எப்படி லோப்டா இருக்கும், டைகாட்டமஸ்லி பிரான்ச்சடா இருக்கும். தென் கம்மிங் டு த டார்சல். இதுக்கு டார்சல் போர்ஷன் இருக்கு கேமெட்டோஃபைட்டுக்கு. வென்ட்ரல் போர்ஷன். டார்சல்னா அந்த மேலே இருக்கிற போர்ஷன், வென்ட்ரல்னா அதுக்கு மண்ணோட ஒட்டி இருக்கிற கீழே இருக்கிற போர்ஷன். ஸோ டார்சல் போர்ஷன் வந்து குளோரோஃபில்லஸாக இருக்கும். அதே மாதிரி அதில் என்ன இருக்கும், சம்டைம்ஸ் ஏர் கனால்ஸ் இருக்கும். குளோரோஃபில்லஸாக இருக்கும், சம்டைம்ஸ் அதில் ஏர் கனல்ஸ் இருக்கும். வென்ட்ரல் ரீஜன் அப்படி இல்லை, ஸ்டோரேஜ், அதனால ஃபுல்லாக பேரங்கைமேட்டஸ் டிஷ்யூவாக இருக்கும். டோர்சலில் பச்சை பச்சையாக இருக்கும். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணலாம் கேமெட்டோஃபைட்டுக்கு. வென்ட்ரல் ரீஜனில் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக கீழே இருக்கிற ரீஜன் வந்து பேரங்கைமேட்டஸ் செல்ஸாக இருக்கும். நார்மல் சிம்பிள் பேரங்கைமேட்டஸாக இருக்கும். ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்து என்ன இருக்குதோ அது இங்கே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கும். செக்ஸ் ஆர்கம் வந்து இதில் வந்து லாஞ்சிடியூட்னல் க்ரூவ்ஸ் இருக்கு. இந்த மாதிரி டோர்சல் சைட்ல எல்லாம் நீங்க பார்த்தா இங்க லாஞ்சிடியூடல் க்ரூவ்ஸ் இருக்கு, ஒரு குழி மாதிரி அங்கங்க இருக்கும். அதாவது பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு குழி மாதிரி இருக்கும். அது லாஞ்சிடியூடல் க்ரூவ்ஸ் இருக்கு. அண்ட் ஆன் த டோர்சல் சைடு தான் இருக்கு. தென் அரேஞ்சு பேசிபிட்டலி. பேசிபிட்டலின்னா என்ன, பேசிபிட்டல் சக்சஷன். இப்போ நான் சும்மா இன்ஃப்ளோரசன்ஸ் வச்சு சொல்றேன். என்ன இது வந்து பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் இப்படி கீழே இருக்கு. குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வந்து இத மாதிரி எண்டில் இருக்கு. இதான் வந்து அக்ரோபெட்டல் சக்சஷன். அக்ரோபெட்டல் சக்சஷன். இங்க பெரிய பெரிய ஃப்ளவர் இருக்கும். அப்புறம் டிப்பில் வரும்போது குட்டி குட்டி ஃப்ளவர் தான் இருக்கும். இதுதான் வந்து அக்ரோபெட்டல் சக்சஷன். இதே மாதிரி சைஸ் இதோட ஆப்போசிட் தான் பேசிபெட்டல். அப்போ ஆப்போசிட்னு வரும். கீழே வந்து யங்கர் இல்ல சின்ன சைஸ் இருக்கும், ஸ்மால் சைஸ் இருக்கும். டிப்பில் வரும்போது வந்து பெரிய சைஸ் இருக்கும், லார்ஜ் இருக்கும். அதே மாதிரி தான் அப்போ இந்த செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து லாஞ்சிடியூடனல் க்ரூவ் இந்த மாதிரி இடையில இடையில லாஞ்சிடியூடனல் க்ரூவ்ஸ் இருக்கு. அது வரையும் போது எப்படி சர்ஃபஸ்ல இருந்து வரையும் போது இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி. இதுதான் வந்து க்ரூவ்னு சொல்றது. இதுல வந்து நம்மளோட ஃபீமேல் கேமெட்டோஃபைட் இருக்கு பாருங்க. இது வந்து கேமெட்டன்ஜ், ஃபீமேல் கேமெட்டன்ஜ். அதாவது நமக்கு என்ன சொல்லலாம், நெக்கு வெண்டர் கனால அப்படி சொல்லிட்டு ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது இந்த மாதிரி க்ரூவ்ஸில் தான் இருக்கு. ஒரு குழி மாதிரி இருக்கா, இந்த மாதிரி தான். அதான் வந்து சொல்ல. அண்ட் அரேஞ்சு பேசிபிட்டலின்னு என்ன, ஆ, இதாவது இதோட கீழே எல்லாம் இருக்கிறது, அதாவது சென்டர்ல இருக்கிற போர்ஷன் இருக்குல்ல, இந்த மாதிரி சென்டர்ல இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து யங்கரா இருக்கும். இதுக்கு நேர ஆப்போசிட் இது அக்ரோபெட்டல் சக்சஷன் சொல்ல, அக்ரோபெட்டல். அது வந்து பேசி பெட்டல். அப்போ கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் யங்கரா இருக்கும். அதுவே வந்து அதோட சைட்ல இருக்கிறது அதெல்லாம் வந்து எப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும், மெச்சூர்டா இருக்கும். அதுதான் பேசி பெட்டல் சக்சஷன் சொல்றது. அடுத்து பாருங்க ஸ்போரோகோனியம்.
ஸ்போரோகோனி இவங்களுக்கு வந்து சிம்பிள் கேப்சியூல் தான் இருக்கு. இந்த ரிக்ஸேசிய ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கு டிஃபரன்சியேஷனே கிடையாது. ஃபுட்டு சீட்டு கேப்சியூல் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஐயோ இப்படி இல்லை, தப்பு தப்பு தப்பு. கேப்சியூல் இருக்கு. யார் இப்படி போட்டது? கேப்சியூல் இருக்கு. ஃபுட்டு சீட்டே வந்து இவங்களுக்கு கிடையாது. கேப்சூல் மட்டும்தான் இருக்கு இவங்களுக்கு. ஓகேவா? அடுத்து எலாட்டர்ஸ் வந்து இவங்களுக்கு ஆப்சண்ட். அதே மாதிரி ஆர்கிஸ் போறீங்க இப்போ செல்லத்துல எலாட்டர்ஸ் ப்ரெசன்ட் இருக்கும், ட்ரூ எலாட்டர்ஸ் அப்படியெல்லாம் இருக்கும். நீங்க இப்போ இவ்வளோ படிச்சுக்கோங்க. எலாட்டர்ஸ் வந்து ஆப்சண்ட். ஆர்கிஸ் போரி வந்து ப்ரொடியூசஸ் ஒன்லி ஸ்போர்ஸ். ஏன்னா கேப்சூல் மட்டும்தான் இருக்கு. அப்படி இருக்கிற ஆர்கிஸ் போரி வந்து தே ப்ரொடியூசஸ் ஒன்லி ஸ்போர்ஸ். தென் இம்பார்ட்டன்ட் ஜெனியர் வந்து ரிக்ஸியோ கார்பஸ், ரிக்ஸியா. ரிக்ஸியோ கார்பஸ் அண்ட் ரிக்ஸியாங்கிறது இதோட இம்பார்ட்டன்ட் ஜெனிரா. அப்போ நம்ம இதில் என்ன படித்தோம்? ரொசெட் லைக் பிளான்ஸ் இருக்கு, டைகாட்டமஸ்லி பிரான்ச் இருக்கு, குளோரோஃபில்லஸ் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு, ஏர் கெனால்ஸ் இருக்கு. அதில் டோர்சல் போர்ஷன்ல அப்போ இந்த இடத்துல எல்லாம் ஏர் கெனால்ஸ் இருக்கு, குளோரோஃபில்லஸா இருக்கு. இதுக்கு அப்படியே கீழே இருக்கிற போர்ஷன் வென்ட்ரல் போர்ஷன்ல வந்து ஸ்டோரேஜ் டிஷ்யூ இருக்கு. செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து லாஞ்சிடியூனல் க்ரூவ்ஸ் இந்த மாதிரி அரேஞ்சா இருக்கும், பேசிபிட்டலி அரேஞ்சா இருக்கும். ஸ்போரோகோனியத்தில் வந்து கேப்சூல் மட்டும்தான் இருக்கு. எலாட்டர்ஸ் ஆப்சண்ட். அதே மாதிரி ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் வந்து ஓன்லி ஸ்போர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இம்பார்ட்டன்ட் ஜெனியரை வந்து ரிக்ஸியோ கார்பஸ் அண்ட் ரிக்ஸியா. தென் ஃபேமிலி மார்கான்ஷியேசியா. மார்கான்ஷியேசியா வந்து 23 ஜெனியரா அண்ட் 250 ஸ்பீஷீஸ். தேலஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லும்போது டோர்சி வென்ட்ரல் தேலஸா இருக்கும். டோர்சி வென்ட்ரல் தேலஸ் அது இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான், டோர்சி சைடும் வென்ட்ரல் சைடும் இருக்கும், அவ்வளோதான். ஐயோ, டோர்சி வென்ட்ரல் தேலஸா இருக்கும். அசிமுலேட்டரி இப்போ நம்ம சொன்னதே மாதிரி அந்த ஸ்டோரேஜ் ரீஜன் இருக்கும். ஓகேவா? இவங்களுக்கு வந்து இதே மாதிரி ஸ்டோரேஜ் ரீஜன்ஸ் இருக்கும். தென் இதுலயே வந்து பிரான்ச்சா இருக்கு. அசிமுலேட்டரி ரீஜன், ஸ்டோரேஜ் ரீஜன் இருக்கு. இது என்னங்கிறது நம்ம மார்கான்ஷியஸ் எக்ஸாம்பிள் படிக்கும், நான் அங்க சொல்லிக்கிறேன். ஓகேவா? அப்போ இந்த அசிமுலேட்டரி ஃபிலமெண்ட்ஸ் சொல்றது வந்து பிரான்ச்சா இருக்கும். பிரான்ச்சா இருக்கும். இதுல வந்து ஏர்போர்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ டோர்சல் சைடு இப்படின்னா அந்த டோர்சல் சைட்ல வந்து இப்படி டோர்சல் சைடும் ஸ்டோரேஜ் ரீஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஸ்டோரேஜ் ரீஜன் இருக்கு. இது டோர்சல் சைடு. இங்க எல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா ஏர் ஏர் கேவிட்டி, ஏர் ஸ்போர்ஸ் இருக்கும். இங்க வந்து ஏர் கேவிட்டிஸ் இருக்கும். இங்க வந்து ஸ்போர்ஸ் இருக்கும். சாரி, ஸ்போர்ஸ் அல்ல, போர்ஸ். போர்ஸ் கேப். ஓகேவா? கேப் இருக்கும். அதாவது ஏர் வந்து இப்படி உள்ள பாஸ் ஆகலாம். அந்த மாதிரி ஏர் போர்ஸ் இருக்கும். இந்த போர்ஸ்னு சொல்றது லார்ஜ் இல்ல பேரல் ஷேப்டு போர்ஸா இருக்கலாம். தென் ஆர்கிகோனியத்தை பத்தி சொல்லும்போது ஒரு ஸ்பெஷலா இருக்கும், எரக்ட் ஸ்டாக்டு வெர்டிபுலர் பிரான்ச்சஸ். இப்படி வெர்டிபிள் பிரான்ச் மாதிரி இப்படி ஸ்டாக்டு வெர்டிபிள் பிரான்ச்சஸ் மாதிரி தான் வந்து ஆக்சுவலி இது இருக்கும். அதை நம்ம இதெல்லாம் அங்கே படிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம மார்க்கான்சி படிக்கும்போது அங்கே படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆந்த்ரேடியோ ஃபோர்ங்கிறது ஒரு ஸ்டாக்டு ரிசப்டக்கிள் தான். அதாவது இது மார்க்கான்சியேசியே ஃபேமிலியில மார்க்கான்சியில ப்ரெசண்டா இருக்கு, மற்றதுல ப்ரெசண்டா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து அதுல வந்து என்னது ரிசப்டக்கிள் வந்து இந்த ரிசப்டக்கிள்ல ஆந்த்ரீடியா, ஆர்கிகோனியா இந்த மாதிரி இவங்களை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறது தான் வந்து என்னது இந்த ஸ்டாக் ரிசப்டக்கிள்னு சொல்றது. இதுல வந்து ஆந்த்ரீடியெல்லாம் அரேஞ்சா இருக்கும். மார்க்கான்சில் இந்த மாதிரி ஸ்டாக்டு ரிசப்டக்கிள் இருக்கு, அவங்களோட பேரு தான் ஆந்த்ரேடியோ 4. எலாட்டர்ஸ் வந்து ஸ்டெரைலா இருக்கும். எலாட்டர்ஸ் ப்ரெசண்டா இருக்கு. இம்பார்ட்டன்ட் ஜெனீரா இவங்க கிட்ட சொல்லும்போது எப்படி வரும்னா கோனோசெஃபாலம், கிரிப்டோமெட்ரியம், லுனுலேரியா, மார்கான்ஷியா இதெல்லாம் இவங்க கிட்ட இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஜெனேரா. அப்போ தாலஸ்ல வந்து டோர்சி வென்ட்ரல். இந்த மாதிரி டோர்சல் சைட்ல யூ கேன் சி அசிமுலேட்டரி ஸ்டோரேஜ் ரீஜன்ஸ், அசிமுலேட்டரி ரீஜன்ஸ் இருக்கும். வென்ட்ரல் சைட்ல இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ரீஜன்ஸ் இருக்கும். இந்த அசிமுலேட்டரி ரீஜன், இங்க இருக்கிற அசிமுலேட்டரி ரீஜன் சொல்றது பிரான்ச்சா இருக்கும். அதே மாதிரி அங்க ஏர் கேவிட்டிஸ் எல்லாம் இருக்கும். இங்க
அதோட சர்ஃபேஸ்ல வந்து ஏர் போர்ஸ் இருக்கும். இந்த ஏர் போர்ஸ் வந்து லார்ஜ் ஒரு பேரல் ஷேப்டா இருக்கும். அதே மாதிரி ஆர்கிகோனியா ஆந்திரிடியா. ஆர்கிகோனியா ஃபோர்னு சொல்றது வந்து ஸ்டாக்டா இருக்கும். அந்த ஸ்டாக்கில் வந்து ஆர்கிகோனியா அரேஞ்சா இருக்கு. இந்த மாதிரி தான், இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கா இருக்கு, அதில் ஆர்கிகோனியா அரேஞ்சா இருக்கு. ஆந்திரிடியா ஃபோர் அதே மாதிரி ஒரு ஸ்டாக் பிரசண்டா இருக்கும். இந்த ஒரு சர்ஃபேஸுக்கு நம்ம சொல்றது ரிசப்டக்கல். அப்புறம் ஸ்டாக்டு ரிசப்டக்கல் பிரசண்டா இருக்கும். அதுல வந்து என்னது, ஆந்திரிடியா அரேஞ்சா இருக்கு. This structure you can see in Markantia. Markantiaceae ஃபேமிலியில மார்கான்ஷியால வந்து இதை பார்க்கலாம். இந்த ஸ்டாக் நாம சொல்ற பேரு ஆந்த்ரேடியோஃபோர். ஸ்டெரைல் இலாட்டஸ் பிரசண்டா இருக்கு. மற்ற இம்பார்ட்டன்ட் ஜெனியரை சொல்றது கோனோசெஃபாலம், கிரிப்டோமெட்ரியம், லினுலேரியா, மார்கான்ஷியா. இந்த மார்கான்ஷியல் நம்ம சொல்லும்போது ஜெம்மை கப்னு சொல்லுவோம்ல, இந்த ஜெம்மை கப் வந்து ஆக்சுவலி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மார்கான்ஷியா. இட் இஸ் a characteristics of markantia. Gemmai cup is a characteristics of markantia. இது நீங்க சொல்லுங்க. எஸ், ஸ்டொமாட்டோ வந்து எதுல ஆப்சண்டா இருக்கு? எஸ், ஆன்சர் என்ன வரும்? மார்கான்ஷியா. எக்ஸாக்ட். மார்கான்ஷியா ஸ்போரோஃபைட்ஸ். ஸோ இந்த மோசஸ் அதே மாதிரி ஆந்தோசரஸ் எல்லாம் இருக்குல்ல, மார்கான்ஷியா ரிக்ஸ் எல்லாம் இதுல வரும், லிவர் வேர்ட்ஸில் வரும். மற்ற மோசஸ் ஆந்தோசரஸ் எல்லாம் வரும்போது அதில் ஆக்சுவலி ஸ்டொமாட்டா வந்து ப்ரெசண்டாக இருக்கும். அந்த கேப்சூலோட வால் சொன்னால, அந்த வாலில் வந்து ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூஸுக்கெல்லாம் பக்கத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டொமாட்டோ வந்து ப்ரெசண்டாக இருக்கும். மார்கான்ஷியாங்கிறது வந்து என்ன வரும்? லிவர் வேர்ட்ஸ் வரும். அதனால வந்து இவங்களோட மொத்தம் எல்லாமே சிம்பிளர் தான். அதனால ஸ்டொமாட்டோ எல்லாம் இவங்களுக்கு வந்து கிடையாது. அதுக்கு பதிலாக நமக்கு வேணும் இந்த மாதிரி ஏர்போஸ், இப்போ நான் சொன்னல அந்த மாதிரி ஏர்போஸ் எல்லாம் இடையில ப்ரெசென்டா இருக்குன்னு சொல்லலாம். பட் அதெல்லாம் ட்ரூ ஸ்டொமேட்டான்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால மார்க் ஸ்டொமேட்டா. இது சொல்லுங்க. எஸ், இதோட ஆன்சர் என்னன்னா பிரயோஃபைட்ஸில் வாட்டர் வந்து எசென்ஷியல். எதனால? பிகாஸ் இதில் வந்து ஆந்த்ரோசோயிட்ஸுக்கு ஸ்விம் பண்ணுறதுக்காக தான். அப்போ இந்த ஆந்த்ரோசோயிட்ஸுங்கிறது மோட்டை. இந்த மோட்டையாக இருக்கிற ஆந்த்ரோசோயிட்ஸுக்கு ஸ்விம் பண்ணுறதுக்கு தான் இந்த வாட்டர் வந்து எசென்ஷியல்னு சொல்கிறாங்க. அப்போ சி தான் ஆன்சர். அது சரி, நீங்கள் போடலையா ஆன்சர்? ஓ, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆன்சரும் கொஸ்டினுக்கு எக்ஸாம்பிளும் சி தான்ல. நான் அந்த சி பார்த்துட்டு இந்த கொஸ்டினோட ஆன்சர் நினைச்சேன். ஓகே ஓகே, புரிஞ்சது நினைக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிரைவேட் ஆஸ் தாலாய்டு கேமட்டோஃபைட்? ஃபியூனேரியா, போலிட்ரிக்கம், மார்கான்ஷியா. இதுலயும் வந்து நம்ம வந்து லிவர் வேர்ட்ஸ் தான் பார்க்கணும். அப்போ இது வரும் மார்கான்ஷியா. ஆக்சுவலி இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்வாக்னம், போலிட்ரிக்கம், ஃபியூனேரியா எல்லாம் அட்வான்ஸ்டு ஆக்டர்ஸ். எஸ், ஓ இதுவும் சியா இருக்கிறதுனால நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே, மார்க். சரி, இது பாருங்க. இந்த ஆப்ஷன் வரும், டி ஆப்ஷன்.
நான் நினைச்சேன் நீங்க இது தப்பா போடுவேன்னு நான் நினைச்சேன். இதுல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதான் நான் சொன்னேன் போட்டையில அப்படியே ஒரு பிரச்சனை இருக்கு நமக்கு. நல்லா கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஏயர் சேம்பர்ஸ் இது இதோட மேஜர் கேரக்டர். அதாவது இதோட யூனிக் கேரக்டர். நம்ம இந்த ஏர்போர்ட் சொல்றது, ஏர் சேம்பர் சொல்றது, இந்த மாதிரி இருக்கிறது இதோட ஒரு டிஸ்டிங்விஷபிள் கேரக்டர் நம்ம சொல்றது. அதனால நம்மளால மத்த ஆப்ஷன் இதுல எடுக்க முடியாது. பைலாப்டு தாலஸ் இது கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாமுக்கு இதே மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும் கொஸ்டின்ஸ்ல. ஆ அதே மாதிரி இப்போ நான் கொஞ்சம் மார்க் அண்ட் ஷீட் நான் இப்ப சொல்றேன். மார்க் அண்ட் ஷெல்ஸ்னு சொல்றது என்னது? தாலாய்டு லிவர் வேர்ட்ஸ் தான். ஓகே, ரிக்ஸேசி அதெல்லாம் தாலாய்டு லிவர் வேர்ட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி பைலோப்டு தாலஸா இருக்கும். பைலோப்டுன்னா நம்ம இந்த டைகோட்டமஸ்லி பிரான்ச் இல்லை, அப்போ டூ லோப்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பைலோப்டு தாலஸ் வித் ஏர் சேம்பர்ஸ். இந்த ஏர் சேம்பர்ஸ்ங்கிறது இதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் தான் ஆக்சுவலி. அதனால தான் வந்து நமக்கு மற்ற ஆப்ஷன் இதில் வராது. அண்ட் மிட்ரிப்னு சொன்னால சரி, மிட்ரிப் இருந்தாலும் இந்த மிட்ரிப்புங்கிறது மெயின் கேரக்டர்ஸ் யாருன்னு சொன்னா மோசஸோட தான். ஓகேவா? இப்போ நாம வந்து லீஃப் சி ஸ்ட்ரக்சர் வித் மிட்ரிப்னு சொல்லும்போது நம்ம சிலதெல்லாம் மிட்ரிப் பத்தி சொல்றோம். பட் அது வந்து மோசஸோட ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் தான். பிரையோப்சிரா இருக்குல்ல, அதோட ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் தான். இல்ல நாம இதுலயே வந்து சில உங்களுக்கு ஜிங்கர் மேனியல்ஸ் படிக்கிறதுக்கு இருக்கு. அதுலயும் இந்த மாதிரி எல்லாம் வந்து லீஃபி லிவர்வர்ட்ஸ்னு சொல்லும். ஓகேவா? ஜிங்கர் மேனியல்ஸ், ஆர்டர் ஜிங்கர் மேனியல்ஸ். அதுலயும் இந்த மாதிரி நமக்கு என்ன பார்க்கலாம்? இந்த மிட்ரிப் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸா லீஃபி ஸ்ட்ரக்சர் வித் மிட்ரிப் பார்க்கலாம். அப்போ இது சம்டைம்ஸ் மோசஸ்ல இல்ல லீஃபி லிவர்வர்ட்ஸ், அதாவது ஆர்டர் ஜிங்கர் மேனியல்ஸ் இல்லாம வரும். மார்க்கான்ஷியஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதில் கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரிமிட்டிவா வரும். அதனால இந்த தேர்ட் ஆப்ஷன் வராது. ஓகே, அதான் ஏர் சேம்பர்ஸ்ங்கிறது ஸ்பெஷல் கேரக்டர் அதோட. அதனால தான் அப்படி வருது. ஓகே. The sporophyte of Anthoceros is unique because இது உங்களுக்கு தெரியும். இதுல தப்பா போட வேணாம். எஸ், ஆன்சர் கொடுத்துருக்கீங்க ஜானகி. ஓகே. ஸோ ஆந்தோசரோஸோட சொல்லும்போது என்ன வரும்? இன்டர் கேலரி மெரிஸ்டம் தான் வரும்ல. அப்போ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ், கரெக்ட் தான். இன்டர் கேலரி மெரிஸ்டம் தான் வரும். சீட்டே ரீப்ளேஸ்டு பை இன்டர் கேலரி மெரிஸ்டம். அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ். அடுத்து நம்ம மார்க் படிக்க போறோம். மார்க்கான்ஷியான்னு சொல்லிட்டு ஆக்சுவலி உங்க டெக்ஸ்ட்ல படிக்கிறதுக்கு இல்ல. அண்ட் நம்ம மார்க்கான்ஷியல்ஸோட கேரக்டர்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர் படிக்கும்ல, அப்ப ஆக்சுவலி இதோட கேரக்டர் தான் படிக்கும். ஓகேவா? அப்போ மெஜாரிட்டி கேரக்டர் வந்து இதுல மார்க்கான்ஷியக்கு மட்டும் இதுல மொத்தத்துல வந்து அசிமுலேட்டரி ரீஜன் இருக்கு, ஸ்டோரேஜ் ரீஜன் இருக்கு, ஆண்ட் ரேடியம் இருக்கு, ஆர்கிகோனியம் இருக்கு. அதெல்லாம் ஆக்சுவலி ஓரளவுக்கு எல்லா மார்க்கான்ஷியல் ஆர்டர்லயும் இருக்கு. அப்ப அவங்களோட கேரக்டர்ஸ் என்ன சொல்லுதோ அதுக்கு இந்த மார்க்கான்ஷியோட கேரக்டர் படிச்சா போதும். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்ப நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் வந்து டூ ரோஸ்லாம் ஸ்கெயில் அரேஞ்சா இருக்கு ரிக்ஸியாவில். அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் செப்பரேட்டா வந்து உங்களுக்கு நோட்டா செப்பரேட்டா வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஏதாவது சின்ன சின்ன அங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிலதுல காயில்டா இருக்கும், சிலதுல ஃபிளாட்டா இருக்கும். அந்த மாதிரி சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது, செப்பரேட்டா படிச்சிருக்கோம். இதோட ஒரு ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் படிக்கும்போது நம்ம இப்போ மார்க் அண்ட் எடுத்து படிக்க போறோம். ஸோ டிவிஷன் வந்து பிரையோஃபைட்டா, கிளாஸ் வந்து ஹெப்பாட்டிகோப்சிடா, ஆர்டர் வந்து மார்க்கான்ஷியல்ஸ், தென் ஃபேமிலி மார்க்கான்ஷியஸே மார்க்கான்ஷியல். பாருங்க, கேமெட்டோஃபைட்டிக் பிளான் பாடி. இதோட மேஜர் பிளான் பாடி என்னது? கேமெட்டோஃபைட்டிக் பிளான் பாடி. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். பிரையோஃபைட்னாலே கேமெட்டோஃபைட்டிக் பிளான் பாடி. தாலஸ் வந்து ப்ரோஸ்ட்ரேட்டா இருக்கும். ஓகேவா? ஓரளவுக்கு நீங்க யோசிச்சுக்கோங்க, நம்ம மார்க்கென்ஷிய படிச்சாலும் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் மார்க்கென்ஷியல்ஸோட கேரக்டர் தான்.
ப்ரோஸ்ட்ரேட்டா இருக்கும், டோர்சி வென்ட்ரலா இருக்கும், டைகோட்டமஸ்லி பிரான்ச்டா இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி டைகோட்டமஸ்லி பிரான்ச்டா இருக்கும், டோர்சி வென்ட்ரலா இருக்கும். தென் மிட்ரிப், இந்த மாதிரி ஒரு மிட்ரிப் பார்த்தீங்களா ப்ரெசென்டா இருக்கு. டோர்சல் லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மிட்ரிப் ப்ரெசென்டா இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, மிட்ரிக் ஒரு மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸா நமக்கு சொல்ல முடியாது. அது நம்ம மோசஸ்ல ஜுங்கர் மேனல்ஸ்ல தான் சொல்லும். ஸோ மிட்ரிப் வந்து டிஸ்டிங்டா இருக்கு அண்ட் டார்சல் சர்ஃபஸ்ல தான் இருக்கு. அண்ட் இட் ஷோஸ் ஷாலோ க்ரூவ், ஒரு க்ரூவ் மாதிரி வந்து அவங்க ஃபார்ம் பண்ணிப்பாங்க. தென் இந்த டார்சல் சர்ஃபஸ்ல வந்து போலிகனல் ஏரியோல இருக்கு. போலிகனல் ஏரியோல இதோ இந்த இடத்துல போலிகனல் ஷேப்ல பாத்தீங்களா? இங்க எல்லாம் பாருங்க, ஒரு போலிகனல் ஷேப் தெரியுதா? ஸோ இந்த மாதிரி இங்க என்ன இருக்கு? போலிகனல் ஏரியோல இருக்கு. அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது டோர்சல் சர்ஃபேஸ்ல என்ன இருக்கு? போலிகனல் ஏரியாவில். இந்த ஏரியாவிலே வந்து என்ன இருக்காங்க? சென்ட்ரல் ஏர்போர்ஸ் இருக்கு. இவங்களுக்கு வந்து இந்த ஏரியாவுக்கு சென்டர்ல வந்து ஏர்போர்ஸ் இருக்கு. போலிகனல் ஏரியா இவங்களோட சென்டர்ல வந்து ஒரு டாட் 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 கொடுத்துருக்கீங்களா? இந்த சென்டர்ல எல்லாம் வந்து இமேஜ்ல இப்படி டாட் டாட்டா கொடுத்துருக்காங்களா? ஸோ வந்து போலிகனல் ஏரியா வந்து என்னது? சென்ட்ரல் ஏர்போர்ஸ் இருக்கு. சென்ட்ரல் ஏர்போர்ட்ஸ் இருக்கு. அப்போ கேமெட்டோஃபைட்டிக் பிளான் படி ப்ரோஸ்ட்ரேட் டோர்சி வென்ட்ரல் டைகோட்டமஸ்லி பிரான்ச் டிடி டோர்சி வென்ட்ரல் டைகோட்டமஸ்லி பிரான்ச் டோர்சல் சர்ஃபஸ்ல மிட்ரிப் ப்ரெசென்டா இருக்கு. குரூவ்ஸ் மாதிரி இருக்கு. இந்த குரூவ்ஸ் எல்லாம் தான் நம்ம செக்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் அரேஞ்சா இருக்கும். அதே மாதிரி போலிகனல் ஏரியாவில இருக்கு. அதோட சென்டர்ல வந்து ஏர்போர்ட் இருக்கு. வென்ட்ரல் சர்ஃபேஸ்ல என்னது? ரைசாய்ட்ஸ் பிளஸ் ஸ்கேல்ஸ் இருக்கு. இதுல நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னதான், இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் இருக்கு பிளாக் பிளாக் கலர்ல. இல்ல இந்த இடத்துல வர இந்த ரைசாய்ட்ஸ் மாதிரி இருக்கு. இவங்க வந்து எப்படி இருக்கும்? யூனிசெல்லுலரா இருக்கும், ஹைலைனா இருக்கும். ஹைலைனா கலர்ஸ் எல்லாம் இருக்காது, கலர் இருக்காது. தென் ஸ்கேல்ஸ் வந்து சொல்லும்போது என்னது? மல்டி செல்லுலார் ஸ்கேல்ஸ் இருக்கு, வயலட் கலர்டா இருக்கு. பிகாஸ் அதுல வந்து ஆந்தோசைன் பிக்மெண்ட் இருக்கு. ஆந்தோசைன் இருக்கிறதுனால இவங்களோட ஸ்கேல்ஸ் சொல்லும்போது எப்படி இருக்கும்? வயலட் கலரா இருக்கும் அண்ட் மல்டி செல்லுலாரா இருக்கும். தென் ஜெம்மை கப் கண்டெய்னிங் மல்டி செல்லுலார் ஜெம்மை. இதுல இங்க பாத்தீங்களா? இந்த இடத்துல ஒரு கப் ஷேப். இதான் என்னது? ஜெம்மை கப். இந்த ஜெம்மை கப்பில் என்ன இருக்கு? ஜெம்மை இருக்கு. இப்படி இருக்கு. ஜெம்மை கப்பில் என்ன இருக்கு? ஜெம்மை பிரசண்டா இருக்கு. இதெல்லாம் வந்து அதோட வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். ஜெம்மை கப் கண்டெய்னிங் மல்டி செல்லுலார் ஜெம்மை. அதாவது டோர்சல் சர்ஃபேஸ்ல இருக்கும். இந்த ஜெம்மைன்னு சொல்றது ஒரு அசெக்சுவல் ரீப்ரொடக்டிவ் பாடிஸ். நாம சொல்லியிருக்கோம் ஆக்சுவலி. ஜெம்மைன்னு சொன்னா உங்களுக்கு இப்படி படிக்கலாம். இதுல வந்து பெருசா வந்து நான் சொன்னேன்ல, அவ்வளோ அதிகமா வந்து அசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லை. ஓகேவா? ஸோ ஜெம்மைக்கு அப்போ அசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனாக சொல்லலாம், இல்லை நமக்கு வெஜிடேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸாகவும் சொல்லலாம். வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் அசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் செப்பரேட்டரி ஏரியா ஆக்சுவலி இங்கே இல்லை மார்கான்ஷியோட கேஸில். ஸோ வந்து மார்கான்ஷியல்ஸ்லேயே அப்படிதான். ஓகேவா? ஜெம்மைன்னு சொல்லும்போது இங்கேயே படிக்கலாம். கிரீன், M for Markantia, M for multicellular, A for asexual. Markantia, then multicellular, multicellular, and asexual. அப்போ ஜெம்மைக்கு அசெக்சுவல் ரீப்ரொடக்டிவ் ப்ரோடிஸ்னு சொல்லலாம், இல்லை வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சராகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் அனாட்டமி, அதில் அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் சொல்லும்போது இந்த மாதிரி தான் பாருங்க. இந்த மாதிரி ஒரு எபிடெர்மல் ரீஜன் இருக்கு. இதுக்கு வந்து நம்ம அப்பர் எபிடெர்மல் ரீஜனும், அது மாதிரி இந்த இடத்துல லோவர் இருக்கு. ஓகேவா? லோவர் எபிடெர்மல் ரீஜனும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எபிடெர்மல் ரீஜன்ல வந்து ஏர்போர்ஸ் ப்ரெசண்டா இருக்கு. பாத்தீங்களா? ஏர்போர்ஸ் வந்து ப்ரெசண்டா இருக்கு.
இது வந்து எப்படி சொல்லலாம்னா நம்ம இந்த மாதிரி கீழே இருக்கிற ரைசோய்ட்ஸ் அண்ட் ஸ்கேல்ஸ் இருக்கும்ல, இந்த ரைசோய்ட்ஸ் அண்ட் ஸ்கேல்ஸுக்கு வந்து ஈக்குவலா இந்த இடத்துல ஏர்போர்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து என்ன இருக்கு, குளோரோபிளாஸ்ட் பிரசண்டா இருக்கு. இந்த இடத்துல குளோரோபிளாஸ்ட் பிரசண்டா இருக்கு. இந்த இடத்துல இது வந்து ஆக்சுவலி போட்டோசிந்தட்டிக் ஃபிலமெண்ட். இந்த போட்டோசிந்தட்டிக் ஃபிலமெண்ட்ல எல்லாம் என்ன இருக்கு, குளோரோபிளாஸ்ட் வந்து பிரசண்டா இருக்கு. ஓகேவா? அப்ப ஏர்போர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஏர்போர்ஸ் இருக்கு. அப்புறம் போட்டோசிந்தட்டிக் ஃபிலமெண்ட்ஸ் இருக்கு. இதுக்கு இடையில இருக்கிற இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஏர் சேம்பர்ஸ். இதெல்லாம் ஏர் சேம்பர்ஸ். அண்ட் இதுல எல்லாம் வந்து என்ன இருக்கு, குளோரோபிளாஸ்ட் பிரசண்டா இருக்கு. இந்த போட்டோசிந்தட்டிக் ஃபிலமெண்ட் மாதிரி இருக்குல்ல, இது இது வந்து இல்ல திருப்பி சொல்லிட்டேனா? எஸ், இது வந்து பார்ட்டிஷன் வால். இந்த ரெண்டு வால் வந்து பார்ட்டிஷன் வால். இடையில இருக்கிறதெல்லாம் போட்டோசிந்தட்டிக் ஃபிலமெண்ட். இதெல்லாம் போட்டோசிந்தட்டிக் ஃபிலமெண்ட், குளோரோபிளாஸ்ட் பிரசன்ட். இதுல எல்லாம் குளோரோபிளாஸ்ட் பிரசண்டா இருக்கு. இது ரெண்டு வந்து ரெண்டுமே வந்து பார்ட்டிஷன் வால். இது ரெண்டும் பார்ட்டிஷன் வால். இதுக்கு இடையில இருக்கிற ஸ்பேஸ் வந்து ஏர் சேம்பர்ஸ். இது வந்து ஏர் போர்ஸ். அப்புறம் கீழே வரும்போது ஸ்டோரேஜ் செல்ஸ். அதில் வந்து பாருங்க மியூசிலேஜின செல்ஸ் ப்ரெசென்டாக இருக்கு. லோவர் எபிடர்மிஸில் வரும்போது ஸ்கேல்ஸ் ப்ரெசென்டாக இருக்கு, ரைசோய்ட்ஸ் ப்ரெசென்டாக இருக்கு. ஸோ இங்கே பாருங்க எபிடெர்மல் ரீஜன், அவுட்டர் மோஸ்ட் ரீஜன், அப்பர் அண்ட் லோவர் ரீஜன் இருக்கு. ஏர்போர்ஸ் வந்து ப்ரெசென்டாக இருக்கு. இது நம்ம லோவர் ரீஜனில் ரைசோய்ட்ஸ் ஸ்கேல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அனலோகஸ். அப்புறம் குளோரோபிளாஸ்ட் ப்ரெசென்டாக இருக்கு. அடுத்து இதோட போட்டோசிந்தட்டிக் ரீஜன். போட்டோசிந்தட்டிக் ரீஜன் போகும்போது ஜஸ்ட் beneath அப்பர் எபிடெர்மிஸ். அப்பர் எபிடெர்மிஸ்க்கு கீழே தான் இந்த மாதிரி போட்டோசிந்தட்டிக் ரீஜன் இருக்கு. இது வந்து சிம்பிளா இருக்கலாம், இந்த மாதிரி பிரான்ச்சா இருக்கலாம். சும்மா சிம்பிளா இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கலாம். இதுல வந்து ஃபுல் குளோரோஃபில் கண்டெய்னிங்கா இருக்கு. ஓகேவா? குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஜஸ்ட் beneath அண்ட் அப்பர் எபிடெர்மிஸ் சிம்பிளா இருக்கு. பிரான்ச்டு போட்டோசிந்தட்டிக் ஃபிலமெண்டா இருக்கலாம். இதுல வந்து குளோரோஃபில் பிரசண்டா இருக்கு. அடுத்து இந்த ரீஜனுக்கு பேர் என்ன, ஸ்டோரேஜ் ரீஜன். போட்டோசிந்தட்டிக் ரீஜனுக்கு கீழே இருக்கிற ரீஜன் ஸ்டோரேஜ் ரீஜன். இது வந்து நிறைய போலிகனல் பாருங்க, இந்த ஷேப் பாருங்க, எல்லாம் போலிகனலா இருக்கு. போலிகனலா இருக்கிற பேரகைமஸ் அஸ் பிரசண்டா இருக்கு. பட் இதெல்லாம் ஸ்டோரேஜ். இங்க என்ன சிந்தசைஸ் பண்ணிருக்குன்னு அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. அதனால இவங்களுக்கு குளோரோஃபில் வேணாம். அக்ளோரோஃபிலஸ்னு சொல்லுவாங்க. குளோரோஃபில் வந்து இந்த இடத்துல கிடையாது. இந்த செல்லுலார் ஸ்பேஸ் ரொம்ப காம்பாக்ட்லி அரேஞ்சா இருக்கும். இப்போ இங்க ஸ்டார்ச், புரோட்டீன் கிரானியூல்ஸ், மியூசிலேஜா இருக்கலாம், ஆயில்ஸா இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. அப்போ ஃபோட்டோசிந்தட்டிக் ரீஜனுக்கு கீழே இருக்கு, காம்பாக்ட் ஜோனா இருக்கு, போலிகனல் பேரங்கேமா செல்ஸ் இருக்கு, குளோரோபிளாஸ்ட் வந்து கிடையாது, இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் கிடையாது, காம்பாக்ட்லி அரேஞ்சா இருக்கு. ஸ்டார்ச், புரோட்டீன் கிரானியூல்ஸ், மியூசிலேஜ், ஆயில்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. அடுத்தது மார்க்கான்ஷியல்ஸோட ரீப்ரொடக்ஷன். இப்போ மார்க்கான்ஷியல் சொல்லும்போது அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம ஜெம் மேக்கப் சொல்லும். ஆனால் மார்க்கான்ஷியல்ஸ் டோட்டலாக எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஆப்சென்ட் தான், அவ்வளோ வந்து கிடையாது. தென் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மெயினாக இருக்கு. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் சொல்லும்போது வந்து ஜெம் மேக்கப் ஃபார்மேஷன். இது வந்து மோஸ்ட் காமனாக இருக்கிறது தான் ஜெம் மேக்கப் ஃபார்மேஷன். அதான் நான் சொன்னேன், இது வெஜிடேட்டிவ் தான். இது அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லேயும் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ஜெம் மேக்கப் வந்து அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லேயும் சொல்லுவோம். அதாவது இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இஸ் அ டைப் ஆஃப் அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தானே. ஸோ பாருங்க, இந்த மாதிரி ஜெம்மே கப்பில் வந்து ஜெம்மே வந்து அரேஞ்சார் மல்டி செல்லுலார் கிரீன் கலர் ஸ்ட்ரக்சர். ஸோ இவங்க வந்து மல்டி செல்லுலார் பட்டு கப் ஷேப்டு ஜெம்மே கப்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். இது டோர்சல் சர்ஃபஸில் இருக்கும். இதில் வந்து ரெயின் ஸ்பிளாஷ் ஏதாவது வரும்போது அது வழியாக இது வந்து டிஸ்போஸ் ஆகும். இதில் வந்து ஏதாவது ரெயின் ஸ்பிளாஷ் வரும்போது அதில் தட்டி அங்கேருந்து என்ன ஆகும், ஜெம்மே வந்து டிஸ்போஸ் ஆகும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடும். ஒவ்வொரு ஜெம்மையும் க்ரோஸ் இன்டு நியூ தாலஸ்.
இதுக்கு இப்போ நம்ம மார்க்கான்ஷியா வந்து எடுத்து சொன்னாலும் நான் இதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். மார்க்கான்ஷியாலையும் லினுலேரியா அதுக்கு எக்ஸாம்பிள். ஃப்ராக்மெண்டேஷன் என்ன? இப்படி இருக்கிற பைலோப்ஸ் இருக்கிறதுல எப்படியாவது வந்து இதோட இன்னொரு போர்ஷன் வந்து கட்டாயி போயிடும். இந்த மாதிரி ஒரு போர்ஷன் கட்டாயி போயிட்டு இது வந்து செப்பரேட் தாலஸ் ஆகலாம், இல்லை இது வந்து செப்பரேட் தாலஸா வந்து டெவலப் ஆகும். அப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? மார்க்கான்ஷியா அண்ட் ரிக்ஸியா. ரிக்ஸியாலும் மார்க்கான்ஷியாலும் இந்த மாதிரி ஃப்ராக்மெண்டேஷன் இருக்கும். அட்வென்டிஷியஸ் பிரான்ச்சஸ் வந்து டார்ஜியோனியா அண்ட் ரிக்ஸியா ஃப்ளூட்டன்ஸ்ல. இவங்களோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். இதுல வந்து இங்க குட்டி குட்டி பிரான்ச்சஸ் வந்திருக்கும். இப்படி வந்து பிரான்ச்சஸ் வந்திருக்கும். இதுதான் வந்து சொன்னது அட்வென்டிஷியஸ் பிரான்ச்சஸ். இது வந்து செப்பரேட் ஆகி ஒரு நியூ தாலஸா வந்து டெவலப் ஆயிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? டார்ஜியோனியா அண்ட் ரிக்ஸியா ஃப்ளூட்டன்ஸ். டார்ஜியோனியா அண்ட் ரிக்ஸியா ஃப்ளூட்டன்ஸ். தென் டோர்மெண்ட் டியூபர்ஸ்னு இவங்க ஸ்ட்ரக்சர் மாதிரி இந்த மாதிரி டியூபர்ஸ் வரும். முள்ளு முள்ளு மாதிரி ஃபீல் ஆகும் நமக்கு இது பார்த்து ஸ்ட்ரக்சர் பார்த்தா. அந்த மாதிரி டியூபர்ஸ் ஃபார்ம் ஆகி பிரான்ச் மாதிரி இல்லை, அதுலேயே வந்து ஒரு கிழங்கெல்லாம் எப்படி இருக்கும் கொஞ்சம் பெருசா, அந்த மாதிரி ஒரு டியூபர்ஸ் ஃபார்ம் ஆகி அஹ், அது வந்து இன்னொரு கேமெட்டோஃபைட்டா வந்து டெவலப் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரிக்ஸியா பிலார்டேரி, ரிக்ஸியா டிஸ்கலரு, அதே மாதிரி சயாத்தோடியம் ஸ்பீஷிஸ், சயாத்தோடியம் டியூபரோசம். ரிக்ஸியா பிலார்டேரி, ரிக்ஸியா டிஸ்கலரு, தென் சயாத்தோடியம் டியூபரோசம். செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் பார்க்கும்போது மெயின்லி இவங்களோட கேமெட்டோஃபைட் தானே. ஹெட்ரோதாலிக் மார்க்கேன்ஷியல் சொல்லும்போது ஹெட்ரோதாலிக் தான். ரெண்டுத்துக்குமே ரெண்டு செப்பரேட்டு தேலை இருக்கு. இப்போ ஒரு தலையில வந்து ஆந்திரிடம் இருக்குதுன்னா இன்னொரு தலையில வந்து குரூ மாதிரி இருக்குல்ல, இப்படி ஆர்கிகோனியம் வந்து இப்படி இருக்கும். அடுத்து ரீப்ரொடக்ஷன் ஊகேமஸ் டைப். ஊகேமஸ்னு என்னது? ஆந்த்ரோசோயிட்ஸ் வந்து ஃபிளஜலேட்டடா இருக்கும், எக்கு வந்து ஃபிளஜலேட்டடா இருக்காது, பெருசா இருக்கும். அப்ப இவங்க ஸ்விம் பண்ணி அப்படியே எக்குக்கு பக்கத்துல ரீச் ஆகும். இதான் ஊகேமஸ் டைப்னு சொல்றது. எக் வந்து நான் மோட்டைலா இருக்கும். ஸோ இந்த கேமெட்டோஃபோர்ஸ் இங்க எல்லாம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இந்த இடத்துல எல்லாம் எப்பிக்கல் நோட்ஸ்னு சொல்லியிருக்கோம்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி எப்பிக்கல் நோட்ஸ், இங்க எல்லாம் இந்த போர்ஷன் இங்க எல்லாம் வந்து எப்பிக்கல் நோட்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அந்த மாதிரி எப்பிக்கல் நோட்ஸ்ல தான் வந்து இந்த கேமெட்டோஃபோர்ஸ் வந்து டெவலப் ஆகும். மேல் செக்ஸ் ஆர்கன் ஆந்த்ரேடியா. இதுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டாக் இருக்கு. அந்த ஸ்டாக் ஸ்ட்ரக்சர்ல வந்து ரெசப்டக்கிள் இருக்கு. இதுல தான் வந்து ஆந்த்ரேடியா வந்து அரேஞ்சா இருக்கும். அந்த ஸ்டாக்கோட பேர் தான் வந்து ஆந்த்ரேடியோ ஃபோர். இந்த ஸ்டாக்கோட பேர் என்னது? ஆந்த்ரேடியோ ஃபோர். அதே மாதிரி ஃபீமேல இருந்து அது ஆர்கிகோனியோ ஃபோர். அதுல வந்து ஆர்கிகோனி அரேஞ்சா இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த டிப்பில் டெர்மினல் போர்ஷன்ல தான் அரேஞ்சா இருக்கு, டெர்மினல் ரீஜியன்ல. அப்போ கேமெட்டோஃபைட் தான் மெயின் பிளான் பாடி. ஹெட்ரோதாலிக் கண்டிஷன் மார்க்கான்ஷியாவுக்கு. இல்லைன்னா எனக்கு டயோசியஸ் கண்டிஷன் சொல்லலாம். ஒரு இதுல ஒரு பிளான்ட்ல ஒரு தலசில் ஒரு செக்ஸ் ஆர்கன் மட்டும்தான் இருக்கும். ரீப்ரொடக்ஷன் உகேமஸ் டைப்பு. ஃபிளஜிலேட்டடான ஸ்போர்ஸ் இருக்கும். நான் மார்டலா இருக்கிற எக் பக்கத்துல ரீச் ஆகும், ஃபியூஷன் நடக்கும். கேமெட்டோஃபோர்ஸ்னு சொல்றது எப்பிக்கல் நோட்ஸ்ல இருக்கு, டெர்மினல் ரீஜன்ல எல்லாம் இருக்கு. ஆந்த்ரீடியா வந்து அந்த ஸ்டாக்ல பிரசண்டா இருக்கு, அதோட பேரு ஆந்த்ரீடியா ஃபோர். ஆர்கிகோனி அந்த ஸ்டாக்ல பிரசண்டா இருக்கு, அதோட பேரு ஆர்கிகோனியா ஃபோர். ஸோ இதுதான் அவங்களோட ஆந்த்ரீடியா ஃபோர். இந்த மாதிரி எப்பிக்கல் நோட்ஸ்ல தான் எரைஸ் ஆகும். 1 to 3 சென்டிமீட்டர் லாங் ஸ்டாக்கா இருக்கும். இந்த ஸ்டாக் எப்படி இருக்கும்? 1 to 3 சென்டிமீட்டர் லாங்கா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பெல்டே டிஸ்க் இருக்கு பாத்தீங்களா? இவங்க வந்து என்னது? பெல்டே டிஸ்க்.
அது கீழே இந்த மாதிரி ரிசப்டக்கிள் இருக்கும். ரிசப்டக்கிள் அதுல வந்து இந்த மாதிரி பெல்டேட் டிஸ்க் இருக்கு. அதோட அப்பெக்ஸ்ல வந்து இது எவ்வளவு இருக்கு? 8 லோபடு. 8 லோபடு பெல்டேட் டிஸ்க் இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு லோபிலையும் வந்து நியூமரஸ் கேவிட்டிஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு லோபிலையும் வந்து கேவிட்டிஸ் இருக்கும். இந்த ரிசப்டக்கிள் நமக்கு இப்படி வரையலாம். ரிசப்டக்கிள் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பெல்டேட் டிஸ்க். இங்க இந்த மாதிரி பெல்டேட் டிஸ்க் இதுல எல்லாம் என்ன இருக்கும்? நியூமரஸ் கேவிட்டிஸ் இருக்கும். அங்கங்க வந்து யார் அரேஞ்சரா இருப்பாங்க? ஆந்த்ரீடியா. ஸோ இதுல வந்து நியூமரஸ் கேவிட்டிஸ் பிரசண்டா இருக்கு அப்பர் சர்ஃபேஸ்ல. அங்க வந்து நமக்கு வந்து என்ன, நம்ம ஆந்த்ரீடியம் இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் சேம்பர்ஸா இருக்கும். அந்த சேம்பர்ஸ்ல எல்லாம் நமக்கு ஆந்த்ரீடியம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஆந்த்ரீடியம் ரீஜன்ல எந்த ரீஜன்ல இருக்குன்னு கேட்டா இந்த போட்டோசிந்தட்டிக் ரீஜன்ல தான் இருக்கு. இந்த போட்டோசிந்தட்டிக் ரீஜன் படிச்சால இந்த இடத்துல தான் ஒரு குரூவ் மாதிரி இருந்து இங்க எங்கேயாவது தான் வந்து ஆந்த்ரீடியம் வந்து பிரசண்டா இருக்கும். ஏர்போஸ் இருக்குல்ல அந்த மாதிரி இங்க ஏதாவது குரூவ்ல தான் வந்து ஆந்த்ரீடியம் வந்து பிரசண்டா இருக்கும். அப்போ எப்பிக்கல் நாச்சில் தான் பிரசண்டா இருக்கு. 1 to 3 சென்டிமீட்டர் இருக்கு ஸ்டாக்கு. அந்த பெல்டேட் டிஸ்க் இருக்கு. அந்த டிஸ்க்லயே வந்து 8 லோபடா இருக்கிற பெல்டேட் டிஸ்க் தான் இருக்கு. 8 லோபடா இருக்கிற பெல்டேட் லிஸ்ட். ஒவ்வொரு லோப்லயும் வந்து நியூமரஸ் கேவிட்டிஸ், இந்த ஒவ்வொரு லோப் எடுத்தாலும் நியூமரஸ் கேவிட்டிஸ் இருக்கும். அந்த கேவிட்டிஸ் வந்து எங்க இருக்குன்னா அந்த கேவிட்டிஸ் எல்லாம் ஆந்த்ரீடியா சேம்பர்ஸ். அந்த சேம்பர்ஸுக்குள்ளதான் வந்து ஆந்த்ரீடியா இருக்கும். அந்த சேம்பர்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? அந்த போட்டோசிந்தட்டிக் ரீஜன்ல இருக்கு. இந்த ஆந்த்ரீடியல் சேம்பர்ஸ் எல்லாம் இந்த போட்டோசிந்தட்டிக் ரீஜன்ல இருக்கு. அதுல இந்த ஆந்த்ரீடியம் எம்பெடடா இருக்கும். ஒவ்வொரு ஆந்த்ரீடியல் சேம்பர்லயும் ஒரு ஆந்த்ரீடியம் இருக்கும். ஒவ்வொரு ஆந்த்ரீடியல் சேம்பர்லயும் ஒவ்வொரு சேம்பர்லயும் எவ்வளவு இருக்கும்? சிங்கிள் ஆந்த்ரீடியம் இருக்கும். சிங்கிள் ஆந்த்ரீடியம். அப்ப எபிக்கல் நோச்சு 1 to 3 சென்டிமீட்டர் 8 லோப்டு பெல்டேட் டிஸ்க். ஒவ்வொரு லோபிலையும் வந்து கேவிட்டிஸ் இருக்கு. அந்த கேவிட்டிஸ்ல ஒவ்வொரு கேவிட்டிஸ் இருக்கு. அந்த சேம்பர் இருக்குல்ல அந்த சேம்பர் போட்டோசிந்தட்டிக் ரீஜன்ல இருக்கு. ஒவ்வொரு சேம்பர்லயும் சிங்கிள் ஆந்த்ரீடியம் இருக்கும். பாத்தீங்களா? இந்த ஒரு போர்ஷன் தான் நம்ம என்ன சொல்றது? ரிசப்டக்கல்னு மாதிரி சொல்லும். இந்த ஒரு போர்ஷன் தான் ரிசப்டக்கல்னு சொல்லும். இதுதான் பெல்டேட் டிஸ்க். பெல்டேட் டிஸ்க். நம்ம இந்த இமேஜ்ல ஆக்சுவலி ஆந்த்ரீடியும் ஆர்கிகோனையும் சொல்லுவோம். இந்த மேல இருக்கிறது பெல்டேட் டிஸ்க்னு சொல்றது. இதுதான் வந்து ஆக்சுவலி ஆந்த்ரேடியம். அது ஷேப்ல கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கு. நான் சொன்னேன் இந்த மேல இருக்கிற போர்ஷன் அப்படி படிச்சா போதும். ஓகேவா? இது இது ஆக்சுவலி கரெக்ட். அதுல வந்து 2 இமேஜ் கொடுத்துருக்காங்க. இங்க செப்பரேட்டா கொடுத்துருப்பாங்க. இது வந்து பெல்டேட் டிஸ்க். பெல்டேட் டிஸ்க். அதுல என்ன இருக்கு? ஆந்த்ரீடியல் சேம்பர் இருக்கு. இந்த ஆந்த்ரீடியல் சேம்பர்ல என்ன இருக்கு? ஆந்த்ரீடியம் பிரசண்டா இருக்கு. ஆந்த்ரீடியல் சேம்பர் அங்க ஒரு சேம்பருக்குள்ள என்ன பிரசண்டா இருக்கு? ஒண்ணுதான் பிரசண்டா இருக்கு. இது வந்து ஆக்சுவலி போட்டோசிந்தட்டிக் ரீஜன். இது எங்க இருக்கு? போட்டோசிந்தட்டிக் ரீஜன்ல இருக்கு. இதுக்குள்ள இந்த மாதிரி ஸ்பெர்ம் இருக்கு. இந்த ஸ்பெர்ம் பாருங்க கோயில்டு இல்லை. இந்த ஸ்பெர்ம் பாருங்க இந்த மாதிரி ஃபிளாட்டா இருக்கு. இப்படி இருக்கு. அதுக்கு வந்து இந்த மாதிரி இப்படி இருக்கிற ஃபிளாட்டா இருக்கு. இப்படி ஒரு இதுக்கு வந்து ஃபிளஜலா இருக்கு. 2 ஃபிளஜலா பிரசண்டா இருக்கு. பாத்தீங்களா ஸ்பெர்ம்? சோ இந்த மாதிரி பூ பூ மாதிரி இருக்குல்ல, ஒரு பெட்டல் மாதிரி. இது வந்து ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கு. கரெக்டா? ஒரு டிஸ்க் ஷேப்ல டிஸ்க் மாதிரி இருக்கு. எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரி. இது வந்து பாருங்க செப்பரேட் செப்பரேட் லோபா இருக்கு. செப்பரேட் செப்பரேட் லோபா இருக்கு. இதுதான் வந்து ஆர்கிகோனியல் ஹெட். ஆர்கிகோனியத்தோட போர்ஷன் இந்த மாதிரி டிஸ்கா பிரசண்டா இருக்கிறது. அதாவது இந்த இமேஜ்ல இந்த டிஸ்கா பிரசண்டா இருக்கிறது என்னது? ஆந்த்ரீடியம். இந்த மாதிரி லோபு லோபா செப்பரேட் செப்பரேட் செப்பரேட்டா இருக்கா? இடையில வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கா? அந்த மாதிரி இருக்குது ஆர்கிகோனியோஃபோர். ஸோ இது ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டு. ஆர்கிகோனியோஃபோர்ல ஆர்கிகோனியா ஆர்கிகோனியா ஆர்கிகோனியோஃபோர்னா இதுதான் ஆர்கிகோனியோஃபோர். திஸ் இஸ் ஆர்கிகோனியோஃபோர். திஸ் இஸ் ஆந்த்ரீடியோஃபோர். ஸ்டாக்குக்கு பேர் தான் ஆந்த்ரீடியோஃபோர், ஆர்கிகோனியோஃபோர். இது ஆர்கிகோனியத்தோட ஹெட். ஓகேவா? இதெல்லாம் ஜெம்மேகம். இது வென்ட்ரல் ரீஜன். இந்த வென்ட்ரல் ரீஜன் தான் ரைசாய்ட்ஸ் வருது. அதனால தான் டோர்சி வென்ட்ரல்னு சொல்றாங்க. பார்த்தா ரெண்டும் வேற வேற தெரியும். ஸ்பெர்ம் வந்து எப்படி இருக்கு? ஃபிளாட்டா இருக்கு.
ஒரு ரிப்பன் எல்லாம் இருக்குல்ல, ரிப்பன் மாதிரி இருக்கு. தலையில நம்ம கட்டும்ல ரிப்பன், ரிப்பன் மாதிரி இருக்கு. தென் கமிங் டு ஆர்கிகோனியா ஃபோர். ஆர்கிகோனியா ஃபோரோட கேஸ் வரும்போது இந்த மாதிரி. ஆர்கிகோனியா ஃபோரோட கேஸ் வரும்போது எப்படின்னா, இதுதான் ஆர்கிகோனியா ஃபோர், இந்த ஸ்டாக். ஓகே, அதுல இங்க ஒரு ரிசப்டக்ல இருக்கும். அப்ப மத்ததெல்லாம் சேம் தான், சின்ன ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்ப என்னது, எப்பிக்கல் நோச். எப்பிக்கல் நோச் இருக்குங்க, 3 to 5 சென்டிமீட்டர். பாருங்க, அதை விட கொஞ்சம் பெருசு, 3 to 5 சென்டிமீட்டர் ஸ்டாக். அண்ட் டெர்மினல் டிஸ்க் இருக்கு, இங்க ஒரு டிஸ்க் இருக்கு. அங்கேயும் இதே மாதிரி தான், டெர்மினல் டிஸ்க் இருக்கு. இது வந்து ஸ்டார் ஷேப்டா இருக்கும். இங்கேயும் எவ்வளவு இருக்கும், 8 to 9. இங்க வந்து எவ்வளவு இருக்கும், 8 to 9. நான் ஆல்மோஸ்ட் அங்க எப்படி படிச்சேனோ அதே மாதிரி 8 to 9 ரேடியேட்டிங் ஆம்ப்ஸ் இருக்கு. இதுல ஒவ்வொரு ரயிலையும் வந்து 12 to 14 ஆர்கியோகோன் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் பாருங்க, அங்க ஒரு சேம்பர்ல ஒரு ஆண்ட்ராய்டியா இருக்கு. இங்க ஒவ்வொரு ரேஸ்லயும், இந்த மாதிரி ஒவ்வொரு ரேஸ்லயும் எவ்வளவு இருக்கு, 12 to 14. 12 to 14 ஆர்கிகோனியா பிரசண்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எங்கே இருக்கு, இந்த மாதிரி 12 to 14 ஆர்கியூன் எல்லாம் எங்கே இருக்கு, எம்படட் என்ன ஃபர்டைல் பாக்கெட். இந்த மாதிரி ஒரு கேவிட்டின்னு சொன்னால, இவங்களுக்கு ஒரு கேவிட்டின்னு சொல்லலாம், அது மாதிரி இங்கேயும் இருக்கு. ஒரு க்ரூவ் மாதிரி இருக்கு, இப்படி ஒரு க்ரூவ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து என்ன இருக்கு, இந்த ஆர்கிகோனி வந்து ப்ரெசென்டா இருக்கு. அண்ட் இட்ஸ் எலாங் ஏ வென்ட்ரல் ரிட்ஜ். வென்ட்ரல் சைட்ல வந்து இன்னும் அதிகமா வந்து ப்ரெசென்டா இருக்கு. ஃபர்டைல் பாக்கெட் எலாங் த வென்ட்ரல் ரிட்ஜ். அந்த எப்பிக்கல் சைட்ல தான், ஆனா வென்ட்ரல் ரிட்ஜ். ஸோ இது என்னது, ஆர்கிகோனியா ஃபோர். அந்த ஸ்டாக் மாதிரி இருக்கிறது ஆர்கிகோனியா ஃபோர்னு சொல்லும். அதில் தான் வந்து என்ன இருக்கு, எப்பிக்கல் நாச்சில் தான் வந்து, அந்த டிப்பில் தான் வந்து 3 to 5 சென்டிமீட்டர் ஸ்டாக் இருக்கு. அதில் ஒரு டெர்மினல் டிஸ்க் இருக்காங்க. அந்த டிஸ்க் வந்து ஒரு ஸ்டார் ஷேப்டா இருக்கும். அதில் 8 to 9 ரேடியேட்டிங் ஆம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ரயிலையும் வந்து 12 to 14. ஒவ்வொரு ரயிலையும் வந்து இட் கண்டெயின் ஏ ரோஸ் ஆஃப், எவ்வளோ ரோஸ் ஆஃப் இருக்கு, 12 to 14 ஆர்கிகோன் இருக்கிற ஒரு ரோ வந்து ஒவ்வொரு ரைஸ்லயும் வந்து இருக்கு. ரைஸ்னா இதுதான். இந்த மாதிரி ஒவ்வொரு ரைஸ்லயும் வந்து 12 to 14 ரோஸ், அவ்வளோ ஆர்கிகோனியம் வந்து ப்ரெசண்டா இருக்கு. இது வந்து ஒரு ஃபர்டைல் பாக்கெட்ல இருக்கும் அலாங் த வென்ட்ரல் ரிட்ஜ். தென் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் சொல்லும்போது எப்படின்னா வந்து ஆந்த்ரேடியா. ஸோ இந்த மாதிரி ஆந்த்ரேடியல் சேம்பர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஆந்த்ரேடியல் சேம்பர்ஸ் ப்ரெசண்டா இருக்கு. இந்த ஆந்த்ரேடியல் சேம்பர்ஸுக்குள்ளதான் என்ன இருக்கு, ஆந்த்ரேடியல், இதுதான் ஆந்த்ரேடியல் சேம்பர். ஓ, இது ஏர் சேம்பர். ஓகே, இங்க இதுதான் வந்து ஆந்த்ரேடியல் சேம்பர். ஓகேவா, இப்படி இப்படி போட்டு, இதுதான் வந்து ஆந்த்ரேடியல் சேம்பர். அதுக்குள்ள என்ன இருக்கு, ஆந்த்ரேடியம் வந்து பிரசண்டா இருக்கு. இந்த ஆந்த்ரேடியத்துக்குள்ள இதெல்லாம் வந்து ஆண்ட்ரோசைட்ஸ். ஆண்ட்ரோசைட்ஸ் என்ன, நம்மளோட ஸ்போர்ஸோட மதர் செல்லு. ஸ்போர்ஸோட மதர் செல் தான் ஆண்ட்ரோசைட்ஸ். அவங்களுக்கு தான் வந்து என்ன நடக்கும், மியோசிஸ் எல்லாம் நடந்து ஆந்த்ரோசோயிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதுல இருந்து லிபரேட் ஆயிடும். ஸோ இது வந்து ஒரு ரிப்பன் லைக்கா இருக்கு, ரிப்பன் லைக் ஆந்த்ரோசோயிட்ஸ். இது வந்து ரிப்பன் லைக் ஆந்த்ரோசோயிட்ஸ். ஸோ அப்பர் சர்ஃபேஸ் தான் இருக்கு, ஏர் சேம்பர்ஸ் இருக்கு. அது வந்து ஆல்டர்னேட் வித் ஆந்த்ரேடியல் சேம்பர். அதாவது ஒரு ஆந்த்ரேடியல் சேம்பர், அப்புறம் ஏர், ஏர் சேம்பர்ஸ். அடுத்த ஆந்த்ரேடியம், ஏர் சேம்பர்ஸ். அடுத்த ஆந்த்ரேடியம், ஏர் சேம்பர்ஸ். இந்த மாதிரி ஆந்த்ரேடியம் ஏர் சேம்பர்ஸ் ஆல்டர்னேட்டா வந்து மேனர்ல அரேஞ்ச் ஆயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஆந்த்ரேடியல் சேம்பர்ஸ் வந்து ஃபிளாஸ்க் ஷேப்டு கேவிட்டிஸ். ஃபிளாஸ்க் ஷேப்டு கேவிட்டிஸ் இருக்கும். இதுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கு. அதோட பேர் என்ன, ஓஸ்டியோல். இந்த இதுக்கு இருக்கிற, இங்க இருக்கிற இந்த ஓப்பனிங்ஸுக்கு பேர் என்ன, ஓஸ்டியோல். ஒவ்வொரு சேம்பர்லயும் வந்து ஒரே ஒரு ஆந்த்ரேடியம் தான் இருக்கும். தென் ஒரு மெச்சூர் ஆந்த்ரேடியம்னு சொல்லும்போது குளோபுலார் ஷேப்பா இருக்கும். மல்டி செல்லுலார் ஸ்டாக் இருக்கு, அவங்கள அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு இதோ இந்த இடத்துல மல்டி செல்லுலார் ஸ்டாக்ஸ் வந்து பிரசண்டா இருக்கு. தென் அவங்கள கவர் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் லேயர்டு ஸ்டெரைல் ஜாக்கெட் வந்து பிரசண்டா இருக்கு.
இவங்களை இப்படி கவர் பண்ணி இதுக்குள்ள ஆந்த்ரோசைட்ஸ் இருக்கு. நம்ம படிச்சதுதான், சிங்கிள் லேயர் ஜாக்கெட் இருக்கு. இப்படி ஒரு ஸ்டாக்கு பிரசண்டா இருக்கு. தென் இந்த ஆண்ட்ரோசைட்ஸ் உள்ள இருக்கிற இந்த ஆண்ட்ரோசைட்ஸ் தான் மெட்டாமோர்போஸ். மெட்ரோமார்போஸ்னு என்ன? சேஞ்ச், ஷேப்பு சேஞ்ச் ஆகி ஆந்த்ரோசோய்ட்ஸ் ஆயிடும். ஆந்த்ரோசோய்ட்ஸ் சொல்றது ரோட் லைக்கா இருக்கும், பைஃபிளஜலேட்டா இருக்கும், மைன்யூட்டா இருக்கும். அடுத்தது ஆர்கிகோனியம். ஆர்கிகோனியத்தோட ஸ்டேஜ் சொல்லும்போது யூனிசீரியட் ஃபர்டைல் பாக்கெட்ஸ் எலாங் த வென்ட்ரல் ரிட்ஜ். நமக்கு வந்து இந்த மாதிரி இதை பார்த்தீங்களா, வென்ட்ரல் சைடுன்னு சொன்னல, இது வந்து நம்ம ஆர்கிகோனியெல்லாம் வந்து சாரி ஆந்த்ரிடி எல்லாம் இந்த சைடு தான் படிச்சோம்ல, இந்த ஏர் கேவிட்டிஸ் இந்த சைடு தான் படிச்சோம். இது அப்படி இல்லை, பாருங்க வென்ட்ரல் சைடு இப்படி இருக்கு, தலைகீழா தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அப்போ இதான் சொல்றாங்க, எலாங் த வென்ட்ரல் ரிட்ஜ் பொசிஷன் வந்து ரேடியேட்டிங் டிஸ்க் நியர் ஸ்டாக் இந்த மாதிரி இருக்கு. இதுக்கும் வந்து ஸ்டாக் இருக்கு. ஸ்டாக்கு, எக்கு, இந்த ஸ்வொல்லன் ரீஜனுக்கு பேரு வெண்டர். இங்க இருக்கிறது வெண்டர் கெனால் செல்லு. அப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச மாதிரி தான்டா, நெக் கெனால் செல்லு. அதுக்கு சரௌண்ட் பண்ணி இது இங்க இருக்கிறது நெக் கெனால் செல்லு. இதுக்கு சரௌண்ட் பண்ணி இருக்கிறது நெக் செல்ஸ். ஓகேவா? இது வந்து நெக் செல்லு, அதுக்கு இடையில இருக்கிற ஸ்பேஸ் நெக் கெனால் செல். இந்த மாதிரி வென்ட்ரல் சைடு இப்படிதான் தெரியும். ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு இடையில வந்து ஸ்டெரைலா இருக்கிற டிஷ்யூஸ் இருக்கு. இவங்களுக்கு இடையில ஸ்டெரைல் டிஷ்யூஸ் இருக்கு. அதுக்கு பேர் தான் பெரிகீச்சியம். ஒரு ஸ்டெரைல் டிஷ்யூ தான். அது ஸ்டெரைல் டிஷ்யூஸ்ல வந்து பாருங்க, இதுதான் ஒரு ஸ்டெரைல் டிஷ்யூ தான். இந்த ஸ்டெரைல் டிஷ்யூஸுக்குள்ள தான் இவங்க எம்படடா இருக்காங்க. அப்ப இதோட பேரு தான் என்னது? பெரிகீட்டம். பெரிகீஷம். பெரிகீஷம்னு சொன்னா ஸ்டெரைல் டிஷ்யூஸ் இருக்கு, அதுக்குள்ளதான் வந்து நம்ம இந்த ஆர்ககோனி எல்லாம் அரேஞ்சா இருக்கு. மெச்சூர் ஆர்ககோனி வந்து பெண்டண்டா இருக்கும். பெண்டன்னா இந்த மாதிரி ஹேங்கிங்கா பெண்டண்டா இருக்கும். ஷார்ட் ஸ்டாக் இருக்கும். இந்த வென்ட்ரல் ரீஜன்ல பிடிச்சி வச்சிருக்காரு, இங்க ஷார்ட் ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு. இன்வெர்டட் ஃபிளாக் ஷேப் டிஸ்க்ல பெண்டண்டா இருக்கும், இப்படி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இன்வெர்டட் ஷேப்ல இருக்கும். பேசல் பார்ட் வந்து வெண்டர்னு சொல்லும், இலோங்கேட்டட் பார்ட் வந்து நெக்குன்னு சொல்லும். அது தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த மாதிரி இலோங்கேட்டட் பார்ட் வந்து என்ன சொல்றாங்க? நெக்குன்னு சொல்றாங்க. இந்த பேசல் பார்ட்டுக்கு நம்ம என்ன சொல்றாங்க? வெண்டர் ரீஜன் சொல்றாங்க. அப்போ எலாங் த வென்ட்ரல் ரிட்ஜ் தான் பிரசண்டா இருக்கு. இங்க ஒரு கேவிட்டி இருக்கு, இந்த கேவிட்டிக்குள்ள தான் பிரசண்டா இருக்கு. அதுக்கு பெரிய கீஷம்னு சொல்லும். இந்த பெரிய கீஷத்துக்கு இடையில வந்து நம்ம என்ன இருக்கு? பெண்டண்டா இன்வெர்டடா வந்து இருக்கிறதா வந்து ஆர்கிகோனியம். அப்ப ஸ்டாக் எல்லாம் வந்து இந்த வென்ட்ரல் ரீஜன்ல அட்டாச்சா இருக்கும். ஸோ வெண்டர் ரீஜன் சொல்லும்போது அங்க வந்து ஜாக்கெட் லேயர்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஜாக்கெட் லேயர்ஸ்னா சிங்கிள் லேயர் ஸ்டெரைல் ஜாக்கெட், இதுதான் சிங்கிள் லேயர் ஸ்டெரைல் ஜாக்கெட் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி அதோட கண்டென்ட்னு சொல்லும்போது அதுக்குள்ள வந்து லார்ஜ் எக் இருக்கு, வெண்டர் கெனால் செல்ஸ் இருக்கு. நம்ம இப்ப சொன்னதே தான். ஓகேவா? லார்ஜ் எக் இருக்கு, இந்த இடத்துல வெண்டல் கெனால் செல்ஸ் இருக்கு, வெண்டர் கெனால் செல்ஸ். நெக்கோட கேஸ் சொல்லும்போது எப்படின்னா வந்து 6 வெர்டிக்கல் ரோஸ் இருக்கு நெக் செல்ல வந்து. இந்த மாதிரி நாம என்ன சொன்னோம்? இங்க வந்து நெக் செல்ஸ் இருக்குன்னு சொன்னல. இங்க பார்க்கும்போது ஒரு ஒரு செல், ஒரு யூனிசேரியட்டா ஒன்னு மட்டும் ரெண்டு சைட்லயும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா அது எப்படி 6 வெர்டிக்கல் ரோஸ் இருக்கும், அந்த இடத்துலயே 6 வெர்டிக்கல் ரோஸ் இருக்கும். அதே மாதிரி கெனால் செல்லுக்குள்ள 4 to 8 நெக் கெனால் செல்ஸ் இருக்கு. அது எப்படின்னு தெரியுமா? இந்த மாதிரி கெனால் செல்ஸுக்குள்ள இந்த மாதிரி கெனால் செல்ஸுக்குள்ள இங்க 4 to 8 இருக்கும். 4 to 8 நெக் கெனால் செல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி 4 to 8 நெக் கெனால் செல்ஸ் உள்ள இருக்கும். தென் 4 கவர் செல்ஸ் அரேஞ்ச்டு இன் ரொசெட். இந்த இடத்துல 4 கவர் செல்ஸ் இருக்கும். இப்படி கவர் செல்ஸ் இந்த இடத்துல அரேஞ்ச். தென் ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன் சொல்லும்போது ஆந்த்ரீடியம் ப்ரொடியூசஸ் பைஃப்ளஜலேட் ஆந்த்ரோசோயிட்ஸ். ஓகேவா? நம்ம இப்போ
நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன சொல்ல போறேன்னா, இந்த ஸ்பெர்ம் வந்து எப்படி போய் ஆர்கிகோனியல் ஹெட்ல இந்த ஸ்பெர்ம் வந்து எப்படி போய் ஆர்கிகோனியல் இங்க வெண்டர் ரீஜன் இந்த இடத்துல போய் இந்த எக்கு கூட ஃபியூஸ் ஆகும். எக்கு கூட ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, இந்த ஸ்பெர்ம் போய் எக்கு கூட ஃபியூஸ் ஆகுது. இந்த ஸ்பெர்ம் வந்திருக்கு, இந்த ஸ்பெர்ம் போய் எக்கு கூட ஃபியூஸ் ஆகுது. அங்க எம்பிரியோ டெவலப் ஆகுது. இந்த எம்பிரியோ தான் ஸ்போரோஃபைட் ஆகும். இந்த ஸ்போரோஃபைட் தான் ஸ்போர்ஸ் ரிலீஸ் ஆகும். அந்த ஸ்போர் தான் வந்து ரைசோய்டு ஜெர்மினேட் ஆகி அடுத்து கேமெட்டோஃபைட் கொண்டு வரும். அப்ப இந்த ஸ்பெர்ம் போய் இந்த ஆர்கிகோனியத்துக்குள்ள போய் அந்த இடத்துல நம்ம எக் இருக்கு, எக்கு கூட ஸ்பெர்ம் அப்படியே போய் எக்கு கூட ஃபியூஸ் ஆயிடுச்சு. எம்பிரியோ ஃபார்ம் பண்ணியாச்சு. எம்பிரியோல இருந்து அதான் மெச்சூர் ஸ்போரோஃபைட் வந்தாச்சு. ஸ்போர் லிபரேட் ஆயிடுச்சு. அது போய் அடுத்த கேமெட்டோஃபைட் கொடுத்தாச்சு. இதுதான் நம்ம சொல்லப்போம். ஆந்திரிடியம் பைஃபிளஜலேட் ஆந்த்ரோசோயிட்ஸ். ஆந்திரிடியத்தில் எக் இருக்கு, ஊஸ்பியர்னு சொல்லும். பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் வரும்போது என்ன ஆகும்? நம்ம மெச்சூர் ஆந்திரிடியம் வந்து வாட்டர் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு ரப்சர் ஆகி அது ரிலீஸ் ஆகி வாட்டர் ஃபிலிமில் போயிடும். அந்த இடத்துல இவங்க ஸ்விம் பண்ணி ஆந்த்ரேடியம் வாட்டர் அப்சர்வ் பண்றாங்க, ரப்சர் ஆகுறாங்க, ஆப்பெக்ஸ்ல ரப்சர் ஆகுறாங்க. அப்ப ஆந்த்ரேடியத்துல இருந்து உள்ள இருக்கிற ஆந்த்ரோசோயிட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகி வாட்டருக்கு போகும். வாட்டர்ல போய் ஸ்விம் பண்ணி நம்ம ஆர்கிகோனியத்துல போயிடும். அங்க வந்து சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஆர்கிகோனியம் ரிலீஸ் பண்ற அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் நமக்கு ஆந்த்ரோசோயிட்ஸ்க்கு ஸ்விம் பண்றதுக்கு ஒரு அட்ராக்டன் மாதிரி. அப்ப அது எந்த இடத்துல வருதோ அங்க இருந்து அப்படியே ஸ்விம் பண்ணி போய் ஆர்கிகோனியத்துல ரீச் ஆகும். ஆர்கே கோணத்துல நெக் கெனால் செல்லு, வெண்டர் கெனால் செல்லு, இவங்க எல்லாமே டிஸ்இன்டகிரேட் ஆகும். ஒரு மியூசிலேஜ் ஃபார்மேஷன் நடக்கும். அந்த மியூசிலேஜ் வழியா அப்படியே வந்து நம்ம ஆர்கிகோனியல் நெக் இருக்குல்ல, இந்த மியூசிலேஜ் வந்து எக்ஸியூட் ஆகும். எக்ஸியூட்னா அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகும் த்ரூ ஆர்கிகோனியல் நெக். அந்த ஆர்கிகோனியத்தோட நெக் போர்ஷன் வழியா இவங்க எல்லாம் டிஸ்இன்டகிரேட் ஆகுது. டிஸ்இன்டகிரேட் ஆகி அந்த மியூசிலேஜ் சப்ஸ்டன்ஸ் அப்படியே இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். இந்த மியூசிலைன் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம ஆந்த்ரோசோயிட்ஸ் வந்து இப்படி இருக்கிற ஆந்த்ரோசோயிட்ஸ் இருக்குல்ல, இவங்களை போய் அட்ராக்ட் பண்ணும். இவங்களை போய் அட்ராக்ட் பண்ணும். அப்படியே நெக் கெனால் செல்ஸ் வழி அப்படியே ஆந்த்ரோசோயிட்ஸ் உள்ள போயிடும். உள்ள போயிடுச்சு, எக்கு கூட ஃபியூஸ் ஆகும். அதுக்கு பேரு சிங்கமை. இந்த மாதிரி ஃபியூஸ் ஆகிட்டு டிப்ளாய்டு சைகோட் ஃபார்ம் பண்ணும். டிப்ளாய்டு சைகோட் ஃபார்ம் பண்ணும். அப்படியே போய் ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்டு சைகோட் ஃபார்ம் பண்ணிக்கும். இந்த சைகோட்னு சொல்றது இந்த ஆர்கிகோனியத்துக்குள்ளேயே இருக்கும். அந்த எம்பிரியோ டெவலப்மெண்ட் வர்ற வரைக்கும் எல்லாமே வந்து இந்த எம்பிரியோ எல்லாம் ஆர்கிகோனியத்துக்கு இன்சைடே இருக்கு, உள்ளேயே இருக்கு. நெக்ஸ்ட் அந்த எம்பிரியோ வந்து டெவலப் ஆகி ஃபுட்டு, சீட்டா, கேப்சியூல் இதெல்லாம் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்போரோஃபைட் டெவலப் ஆகும். ஸோ ஸ்போரோஃபைட்னு டிப்ளாய்டு ஜெனரேஷன் தான். ஷார்ட் லிவ்டு தான். கேமெட்டோஃபைட்டை கம்பேர் பண்ணும்போது இது எந்த டைம்ல நமக்கு அந்த கேமெட்டோஃபைட் ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்போர்ஸ் தேவையோ அந்த ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற டைம்ல மட்டும் வந்து போகும். அதனால ஷார்ட் லிவ்டா இருக்கும். சிம்பிள் இன் ஸ்ட்ரக்சர். ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டு கூட அட்டாச்சாக தான் இருக்கு இவங்க. ஃபீமேல் கேமெட்டோஃபைட் கூட அட்டாச்சாக தான் இருக்கும். கம்ப்ளீட்லி அவங்கள டிபெண்டாக இருக்கும். நியூட்ரிஷனுக்காக கம்ப்ளீட்லி அந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டு டிபெண்டாக இருக்கும். அப்ப இந்த ஆர்கிகோனியோ ஃபோரில் ஃபீமேல் ரிசப்டக்கல்னு சொல்லும். அந்த இடத்துல தான் வந்து இந்த ஆர்கிகோனியெல்லாம் இருக்கு. அந்த ஸ்டாக் மாதிரி இருக்குல்ல ஃபீமேல் ரிசப்டக்கல்ஸ், அந்த மாதிரி இருக்கிறதுல என்னது ஃபீமேல் ரிசப்டக்கல்ஸ்னு சொல்லும். அதில் தான் வந்து ஆர்கிகோனியெல்லாம் அரேஞ்சாக இருக்கு. அந்த ஆர்கிகோனியக்கு உள்ளவே வந்து நம்ம ஸ்போரோஃபைட் அப்படியே அதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணி கேலிப்ட்ரா இருக்கு, இன்வெலியூக்கர் இருக்கு, சியூடோ பெரியாந்த் இருக்கு. ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இப்போ ஸ்போரோஃபைட் இப்படி இருக்குன்னா நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தோம். இது ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு கேலிப்ட்ராங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இன்வெலியூக்குன்னா ஒரு கப் ஷேப்டு, அதுக்குள்ள வந்து இந்த ஸ்போரோஃபைட் இருக்கிற மாதிரி இருக்கும். தென் சியூடோ பெரியாந்து பிரசண்டா இருக்கு. இவங்க ஃப்ரீ லிவிங்கே ஆகாது.
நெவர் பிகம் ஃப்ரீ லிவிங். இவங்களுக்கு த்ரீ பார்ட்ஸ் இருக்கு: ஃபுட்டு, சீட்டா, கேப்சூல். ஃபுட்டு, சீட்டா, கேப்சூல். இது நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை, பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம கிளாசிஃபிகேஷனில் ஆல்ரெடி படித்தோம். ஞாபகம் இருக்கா? அதனால ரொம்ப டீட்டெயிலாக நான் இங்கே சொல்லலை, கவனிச்சுக்கோங்க. ஃபுட்டுன்னு சொல்றது இந்த மாதிரி பேசல் பார்ட்டு தான். இங்கே இருக்கு ஃபுட்டு, இதோ இங்கே இருக்கு. இங்கே இருக்கா? வேற கலர் எடுக்கட்டுமா? எல்லா கலரும் ஒரே மாதிரி தான். வேற எந்த கலர் எடுக்கலாம் இங்கே? ஓகே, இதான் வந்து அவங்களோட என்னது, இதான் வந்து ஃபுட்டு. அப்போ ஃபுட் ரீஜன் இருக்கு. இது வந்து பேசல் பார்ட், இந்த ஸ்போரோஃபைட்டோடைய பேசல் பார்ட். இங்க வந்து கேமட்டோஃபைட்டிக் டிஷ்யூ இருக்கு. இந்த இடத்துல ஆக்சுவலி உங்களுக்கு கேமட்டோஃபைட்டிக் டிஷ்யூ இருக்கு, அதுல தான் இதெல்லாம் எம்பரடா இருக்கு. இதெல்லாம் எங்க எம்பரடா இருக்கு? அந்த ஃபீமேல் ஆர்கிகோனியாக்குள்ள தான் இந்த ஸ்போரோஃபைட் எம்பரடா இருக்கு. அப்ப இங்க கேமட்டோஃபைட் இருக்கு. ஓகேவா? எஸ். அடுத்தது என்ன? இது வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த ஃபுட் வந்து வாட்டர், நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இந்த கேமட்டோஃபைட்ல இருந்து இப்படியே அப்சர்வ் பண்ணிக்குவோங்க. இவங்க கிட்ட இருந்து இப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் நியூட்ரியன்ஸ், ஃபோட்டெல்லாம். அப்புறம் ஒரு ஆங்கரேஜ் கொடுக்கும், அதாவது ஒரு சப்போர்ட் கொடுக்கும் இந்த ஸ்போரோஃபைட்டுக்கு. நெக்ஸ்ட் சீட்டே. இந்த மாதிரி சீட்டேங்கிற போர்ஷன் இருக்கு இதுல. சீட்டேன்னு சொல்றது டெலிகேட்டான ஒரு ஸ்டாக்கு. இந்த சீட்டே போர்ஷன் என்னது? இது வந்து ரொம்ப டெலிகேட்டான ஒரு ஸ்டாக்கு. ஃபுட்டுக்கும் கேப்சூலுக்கும் இடையில தான் இருக்கும். மெச்சூரிட்டி ஆகும்போது ஸ்லைட்லி எலாங்கேட் ஆகும், இப்படியே எலோங்கேட் ஆகும், ஹைட் வரும் இப்படி. மெச்சூர் ஆகும்போது இது அப்படியே எலோங்கேட் ஆகும். இது எதுக்காக? இந்த கேப்சூலை வந்து ரைஸ் பண்றதுக்காக. இந்த கேப்சூலை வந்து இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மாறி இங்க ரைஸ் பண்றதுக்காக, லிஃப்ட் பண்றதுக்காக என்னது, இந்த மாதிரி சீட்டை வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும். எதுக்காக அப்படி யூஸ் பண்றோம்? இந்த கேப்சூலும் வந்து நல்லா எக்ஸ்போஸ்டா இருந்தாதான் அந்த ஸ்போர்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரம் டிஸ்பர்ஸ் ஆயிடும். அந்த டிஸ்பர்சல் வந்து ஈஸியா பண்றதுக்காக இந்த சீட்டே வந்து கொஞ்சம் எலோங்கேட் ஆகுது. எலோங்கேட் ஆகி இவங்களை லிஃப்ட் பண்ணுது. அது வழியா இந்த கேப்சூல் கொஞ்சம் லிஃப்டா மேல போகுது. அதுல இருந்து ஸ்போர்ஸ் டிஸ்பர்சல் நடக்கும். கேப்சூல் சொல்லும்போது என்னது, இந்த மாதிரி டெர்மினல் போர்ஷன் தான் கேப்சூல்னு சொல்றது. ஒரு ஸ்பொராஞ்சி மாதிரி ஆக்ட் ஆகும். இதுல வந்து நல்ல ட்ரூ எலாட்டர்ஸ், ஸ்பைரல் திக்கனிங் இருக்கிற ட்ரூ எலாட்டர்ஸ் ப்ரெசென்டா இருக்கு. அண்ட் ஆல்சோ ஸ்போர் மதர் செல்ஸ், ஸ்போர் மதர் செல்ஸும் ப்ரெசென்டா இருக்கு. இந்த ஸ்போர் மதர் செல் மியோசிஸ் போயிடும், ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸ் என்ன ஆகும்? ஜெர்மினேட் ஆகி அடுத்த கேமெட்டோஃபைட் கொடுக்கும். தென் இதோட எலாட்டர்ஸ் சொல்லும்போது ட்ரூ எலாட்டர்ஸ் தான். ஸ்பைரல் திக்கனிங் இருக்கு, லாங்கா இருக்கும், ஸ்டெரைலா இருக்கும், ஹைக்ரோஸ்கோபிக். இவங்க வந்து ஜெர்மினேஷன் நடக்கிற டைம்ல, டிஸ்பர்ஸ் ஒரு ஜெர்மினேஷன் இல்லை, டிஸ்பர்சல் நடக்கிற டைம்ல அந்த ஸ்போர்ஸ் வெளியில வரணும்ல, அப்போ நல்லா வாட்டர் எல்லாம் அப்சர்வ் பண்ணி அப்படியே டெர்ஜிடு மாதிரி ஆகி அப்படியே பர்ஸ்ட் ஆயிடும். அதனால ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர் ஸ்போர் டிஸ்பர்சலுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இதுல எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? கேமெட்டோஃபைட். அங்க மெயின் பிளான் படி கேமெட்டோஃபைட் தானே, அப்ப அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, லைஃப் சைக்கிள் பார்க்கும்போது ஸ்போர்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகும். ஸ்போர்ஸ் வந்து என் கண்டிஷன், கரெக்டா என் கண்டிஷன். இது என் கண்டிஷன், இது டூ என் கண்டிஷன். ஸ்போர்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகிடும். சம்டைம்ஸ் ஹெட்ரோதாலிக் தான். மார்க்கென்ஷோட கேஸ் சொல்லும்போது ஹெட்ரோதாலிக் தான். அப்போ மெயில் கேமெட்டோஃபைட் இங்கே இருக்கு, ஃபீமேல் கேமெட்டோஃபைட் இங்கே இருக்கு. அப்போ இந்த மெயில் கேமெட்டோஃபைட்ல பாருங்க, இந்த மாதிரி ரெயின் ஸ்பிளாஷ் வரும். இந்த ரெயின் டிராப்ஸ் வந்துடும். இந்த ரெயின் டிராப்ஸ் வர்றதுனால பாருங்க, இந்த ரெயின் டிராப்ஸுக்குள்ள ஆக்சுவலி யார் இருக்காங்க? நம்ம ஆந்த்ரோசோயிட்ஸ் இருக்காங்க. இந்த ரெயின் டிராப்ஸுக்குள்ள யார் இருக்காங்க? ஆந்த்ரோசோயிட்ஸ் இருக்காங்க. இந்த ஆந்த்ரோசோயிட்ஸ் வந்து அப்படியே இதுக்கு மேல விழும். ஆர்கிகோனியத்துக்கு மேல இந்த ரெயின் டிராப்ஸ் விழுது. அதுதான் இந்த ரெயின் டிராப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெயின் டிராப்ஸ் விழுது.
இந்த ரெயின் டிராப்ஸுக்குள்ள தோ இவங்க இருக்காங்க. யார் இருக்காங்க? ஆந்த்ரோசோயிட்ஸ் இருக்காங்க, ஸ்பெர்ம் இருக்காங்க இந்த மாதிரி. அந்த ஸ்பெர்ம் இதுக்குள்ள போயிடும். இங்க இருக்கிற இந்த ஸ்பெர்ம் வந்து ஆர்கிகோனியக்குள்ள ரீச் ஆயிடும். அப்படி ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஃபியூஸ் ஆயிடும். சைகோட் ஃபார்மேஷன் நடக்கிற டைம்ல 2n கண்டிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்பவுமே சொன்ன ஸ்போர்ஸ் லிபரேட் ஆகிற டைம்ல n கண்டிஷன் மியோசிஸ் நடந்து n கண்டிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே எம்பிரியோ டெவலப் ஆகும், யங் ஸ்போரோஃபைட் ஆயிடும். இந்த இங்க மியோசிஸ் கொடுத்துருக்காங்க, ஆனா இப்படி இல்லை, இதெல்லாம் மெச்சூர் ஆகி அதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் இங்க ஸ்போர்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லை, இங்க உள்ளே வந்து அப்ப இது வேணாம். இது இருந்தாலும் கரெக்ட் தான். ஸ்போர்ஸ் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது? மியோசிஸ் நடக்குது. இங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கேன்ல. அப்ப எப்படின்னா இப்படி ஸ்போரோஃபைட் இருக்கு, இதுல வந்து யார் இருக்காங்க? ஸ்போர் மதர் செல்ஸ் இருக்கும். இந்த ஸ்போர் மதர் செல்ஸுக்கு மியோசிஸ் நடக்கும். மியோசிஸ் நடந்து தே ஃபார்ம் ஸ்போர்ஸ். இந்த ஸ்போர்ஸ் வந்து ஸ்போரோஃபைட்ல இருக்குல்ல. அப்ப இந்த ஸ்போரோஃபைட்ல இருக்க இந்த ஸ்போர்ஸ் ஃபுல்லா எங்க இருக்கு? இந்த ஆர்கிகோனியல் ஹெட்ல தான் இருக்கு. பாருங்க, இந்த ஆர்கிகோனியல் ஹெட்ல தான் இந்த மாதிரி ஸ்போர்ஸ் இங்கேயே தான் இருக்கு. இவங்க இந்த இடத்துல இருந்து ஆக்சுவலி இந்த ஸ்போர்ஸே டெவலப் ஆகுது. இந்த ஆர்கிகோனிக்குள்ள அங்கேயே தான் வந்து என்ன இருக்குது? அங்கேயே தான் வந்து இப்போ அந்த ஸ்போர்ஸ் வந்து இருக்குது. அந்த ஸ்போரோஃபைட் ஆர்கிகோனியத்து பக்கத்துல தான் இருக்காங்க. அந்த ஸ்போர்ஸ் வந்து லிபரேட் ஆயிடும். தென் அடுத்த கேமெட்டோஃபைட் டெவலப் ஆயிடும். ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்காடா? ஆர் யூ லிசனிங்மா? ஆர் யூ லிசனிங்? தூங்கலல்ல? கிளாஸ் கேட்டுட்டு தானே இருக்க? ஓகே. எஸ்மா, கிளியர். ஓகே. சரி. இப்ப நம்ம படிச்சது மார்க்கான்ஷியான்னு சொல்லிட்டு படிச்சோம். மார்க்கான்ஷியல்ஸோட மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுதான். அது நீங்க மார்க்கான்ஷியா படிச்சா போதும். இருந்தாலும் அந்த 2 to 8 ரோஸ் இதெல்லாம் நம்ம சொன்னது மார்க்கான்ஷியக்காக. இதுல கொஸ்டின்ஸ் வர்றது ரிக்ஸியும் மார்க்கான்ஷியும் தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப அந்த ரிக்ஸியசிய ஃபேமிலிங்கிறதும் மார்க்கான்ஷியங்கிறதும் நல்லா படிச்சுட்டு மத்த அந்த ரீப்ரொடக்ஷன் ப்ரோசஸ் அது எல்லாத்துலயுமே சேம் தான். அது பிரயோஃபைட்ஸ்லயும் நம்ம எடுத்த ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயும் சேம் தான். ஓகேவா? அதெல்லாம் மார்க்கான்ஷி பத்தி நல்லா படிச்சு ரிக்ஸியசி ஃபேமிலின்னு சொல்லியிருக்கல அதுவும் நல்லா படிச்சுட்டு இந்த டிஃபரன்ஸ் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. ஜெம் மேக்கப் எதுல வந்து ப்ரெசென்டா இருக்குன்னு கேட்டால் நம்ம மெயினா மார்க்கான்ஷியா தான் சொல்லுவோம். அதே மாதிரி லினுலேரியா, லினுலேரியாலையும் வந்து என்ன பிரச்சனை? இதெல்லாம் மார்க்கான்ஷியா ஃபேமிலியில வர்றது. மார்க்கான்ஷியசிய ஃபேமிலி இருக்குல்ல அதுல வருது மார்க்கேஷியா, லினுலேரியா. அடுத்தது கிரசன்ட் ஷேப்டு ஜெம்மா டைப். கிரசன்ட் ஷேப்டு இந்த மாதிரி இருக்குல்ல, கிரசன்ட் ஷேப்டு ஜெம்மா கப் இதுல வருது எதுவும் சொன்னா லினுலேரியா. தென் ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் எல்லாம் வந்துருச்சு. அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் யாரு ஃபார்ம் ஆகும்? ஒரு ஃபாரஸ்ட் நம்ம சக்சஷன் படிச்சிருக்கோம்ல. ஆம், ஆம், என்ன சொல்ற, எக்கோலஜிக்கல் சக்சஷன். ஃபர்ஸ்ட் வந்து அங்க எதுவுமே இல்லை, மொட்டையா இருக்கு, அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா பிளான்ஸ் வளர்ந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஃபயர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம், அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகுறது நம்ம மார்க்கான்ஷியா போலிமோர்ஃபா மாதிரி இருக்கிற ஸ்பீஷீஸ் தான். தென் ஃப்ளோட்டிங் லிவர்வேர்ட்னு சொல்றது அக்வாட்டிக். ஃப்ளோட்டிங் லிவர்வேர்ட்ஸ்னு சொல்றது என்னது? ரிக்ஸியா ஃப்ளூட்டன்ஸ். ஃப்ளோட்டிங் லிவர்வேர்ட்ஸ் என்னது? ரிக்ஸியா ஃப்ளூட்டன்ஸ். செரோஃபைட்டிக் லிவர்வேர்ட்ஸ் என்னது? செரோஃபைட்டிக் நம்ம இதுக்கு முன்னாடி செரோஃபைட்டிக் படிச்சிருக்கோம். அதே மாதிரி அது கூட இதுவும் படிச்சுக்கோங்க. லிவர் வேர்ட்ஸ் சொல்றது லிவர் வேர்ட்ஸ் மட்டும், பிரயோஃபைட்ஸ் இல்லை, லிவர் வேர்ட்ஸ். செரோஃபைட்டிக் லிவர் வேர்ட்ஸ் என்னது? ரிக்ஸியா ரெட்டிகுலேட்டா. அதே மாதிரி பிளாகியோ கேஸ்மா. பிளாகியோ கேஸ்மா, ரிக்ஸியா ரெட்டிகுலேட்டா எல்லாம் செரோஃபைட்டிக் லிவர் வேர்ட்ஸ். தென் எண்டமிக் ஸ்பீஷீஸ், எண்டமிக் ஜீனஸ், ஸ்பீஷீஸ் இல்லை எண்டமிக் ஜீனஸ். இந்தியன் ஜீனஸ்னு சொல்றது என்னது? இது எல்லாம் இப்ப சொல்றது எல்லாமே மார்க்கான்ஷியல்ஸ் ஆர்டர்ல வர்றது. மார்க்கான்ஷியல்ஸ்ங்கிற ஆர்டர்ல வர்றது. அதுல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம்னு சொல்றேன். எண்டமிக் இந்தியன் ஜீனஸ் இதுல வரும். இது வந்து எச்சின் சோனியலியா. எச்சின் சோனியலியா. ஓகே. எச்சின் சோனியலியா வந்து டிஸ்கிரைப்டு பை கெஷ்கெஷ்யப் தான் வந்து இந்த ஜீனஸை பத்தி ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணோம். இது எண்டமிக் ஜீனஸ்.
அப்போ ஜெம்மை கப்பு இதுல சொன்னா மார்க்கான்ஷியல் லிண்டரி, இதில் லிண்டரியில் இருக்கிறது கிரசன்ட் ஷேப்டு. தென் ஃபாரஸ்ட் ஃபயர், ஒரு எக்காலஜிக்கல் சக்சஷன், ஃபாரஸ்ட் ஃபயர் வந்ததுக்கு அப்புறம் அதுல ஃபர்ஸ்ட் ஒரு பைனீர் ஸ்பீஷீஸா எது வரும், மார்க்கான்ஷியா போலிமோர்ஃபா. ஃப்ளோட்டிங் லிவர் வேர்ட்ஸ் ரிக்ஸியா ஃப்ளூட்டன்ஸ். எஃப்எல் ஃப்ளோட்டிங். ஃப்ளோட்டிங் அக்வாட்டிக் லிவர் வேர்ட்ஸ் தான் அது. செரோஃபைட்டிக் லிவர் வேர்ட்ஸ் லிக்ஸியா ரெட்டிகுலேட்டும் பிளாஜியோ கேஸ்மா. எண்டமிக் ஜீனஸா சொல்றது எச்சின்சோனியலியா. இது வந்து டிஸ்கிரைப் பண்ணது வந்து கேஷியப். அடுத்து நம்ம சிம்பிளஸ்ட் லோவர் மார்க்கான்ஷியல்ஸ்னு சொல்லல, ஆர்டர் மார்க்கான்ஷியல்ஸ்ல சிம்பிளஸ்ட் லோவர் மார்க்கான்ஷியல்ஸ் அதெல்லாம் வந்து ரிக்ஸியா. அது வந்து என்ன வரும், ரிக்ஸியா. கேப்சூல் மட்டும்தான் இருக்கு அவங்களுக்கு. சிம்பிளஸ்ட் தாலஸ் கார் கேப்சூல் மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் மார்க்கான்ஷியல்ஸ்ல கோர்சினியா வரும். இந்த கோர்சினியா இதுல வந்து எப்படின்னா வந்து ஃபுட்டும் கேப்சூல் இருக்கு. ஃபுட் அண்ட் கேப்சூல் பர்சண்டா இருக்கு. இன்னும் அட்வான்ஸ்டு வரும்போது ஹையர் மார்க்கான்ஷியல்ஸ். இன்னும் அட்வான்ஸ்டு சொன்னா ஹையர் மார்க்கான்ஷியல்ஸ். இதுல தான் நம்ம மார்க்கான்ஷியா, டார்ஜியோனியா இவங்க எல்லாம் வரும். இவங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஃபுட் இருக்கு, சீட்டா இருக்கு, கேப்சூல் இருக்கு. ஆந்த்ரோசோயிட்ஸ் பார்க்கும்போது காயில்டா இருக்கும். ஆந்த்ரோசோயிட்ஸ் இப்படி, ஆந்த்ரோசோயிட்ஸ் இப்படி காயில்டா இருக்கும், ஃபிளஜலேட்டடா இருக்கும். இல்ல இப்படியே லாங் ரிப்பன் ஷேப்டா இருக்கும், ஃபிளஜலேட்டடா இருக்கும். இது நாம இப்போ படிச்சோம் மார்க்கான்ஷியில. இது வந்து ரிக்ஸியில இருக்கும் இப்படி, ரிக்ஸியா. அப்ப காயில்டா இருக்கிறது ரிக்ஸியால பிரசண்டா இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி சிலது வந்து என்னது ரோட் ஷேப்டு ஆந்த்ரோசோயிட்ஸ் இருக்கும் சொன்னல, அதுக்கு எக்ஸாம்பிள் மார்க்கான்ஷி. தென் ஆர்கிகோனே வந்து பெண்டுலஸா இருக்கு, இப்படி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இன்வெர்டட் பெண்டுலஸா அந்த வென்ட்ரல் ரிட்ஜில் வந்து பிரசண்டா இருக்கு. அது எதுல இருக்கும், மார்க்கான்ஷியல். கிளியரா? அப்போ சிம்பிளஸ்ட் இல்ல லோவர் மார்க்கான்ஷியல்ஸ் சொன்னா மெயின்லி ரிக்ஸி எல்லாம் தான் அதுல வரும். அது வந்து கேப்சியூல் மட்டும்தான் அதுல இருக்கு. கோர்சீனியா, கோர்சீனியா சொல்லும்போது கோர்சீனியோட ஸ்போரோகோனியம், அதாவது கோர்சீனியோட கேஸ் ஸ்போரோகோனியம்னா ஸ்போரோஃபைட் தான், ஸ்போரோஃபைட். ஸோ கோர்சீனியோட எல்லாம் கேஸ் வரும்போது ஃபுட்டும் கேப்சூலும் இருக்கு, சீட்டு ஆப்சண்ட். ஹையர் மார்க்கான்ஷியல்ஸ் மார்க்கான்ஷியா, டார்ஜியோனியா இவங்க எல்லாம் வரும்போது இப்போவே படிச்சு போயிடுங்க. ஃபுட்டு, சீட்டு, கேப்சூல். அப்போ கேப்சூல் மட்டும் இங்க சீட்டே கிடையாது, இங்க வரும்போது ஃபுட்டு சீட்டையும் வந்துருச்சு. ஆந்த்ரோசோயிட்ஸ்ல காயில்டா இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் ரிக்ஸியா, இப்படியே ரிப்பன் ஷேப்ல வர்றதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மார்க்கான்ஷியா. ஆர்கிகோனே வந்து பெண்டுலஸ் இப்படி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது மார்க்கான்ஷியல். இது நம்ம ஏர் சேம்பர் சொல்லும்போது ரெடியூஸ்டா இருக்கும், அவ்வளோ பெருசு இல்லை, ரெடியூஸ்டா இருக்கும். ஒரு டீப் கெனால்ஸ் மாதிரி இருக்கும். ஏர் சேம்பர்ஸ் வந்து இப்படி டீப் கெனால்ஸ் மாதிரி ரெடியூஸ்டா இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரிக்ஸியேசி. ரிக்ஸியேசி. சிலதுல ஏர் சேம்பர்ஸ் வந்து ரொம்ப புவர்லி டெவலப்டா இருக்கும். நம்ம மார்க்கான்ஷியல் எல்லாம் நல்லா ஏர் சேம்பர்ஸ் பார்த்தோம்ல, மார்க்கான்ஷியோட கேஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி நல்லாவே வந்து உள்ள ஏர் சேம்பர்ஸ் பார்த்தோம். சிலது வந்து புவர்லி டெவலப்டா இருக்கு, இல்ல ஆப்சண்டா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் அத்தலமியா, டியூமோர்டியரா, தென் மோனோசெலினியம். தென் இந்த ஏர் சேம்பர்ஸ்ல நம்ம என்ன படிச்சோம், ஏர் சேம்பர்ஸ்ல வந்து ஏர் போர்ஸ் இருக்குல்ல, ஏர் சேம்பர்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஏர் போர்ஸ் இருக்கு. ஏர் சேம்பர்ஸ்ல வந்து என்ன இருக்கு, இந்த மாதிரி ஏர் ஸ்போர்ஸ் இருக்கு. அந்த ஏர் ஸ்போர்ஸ் சிம்பிளா இருக்கலாம், கொஞ்சம் வைடா இருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஸ்டெஃபன்சோனியல்லா, மார்க்கான்ஷியஸ்ல வர்ற ஸ்டெஃபன்சோனியல்லா. இதே ஏர்போர் வந்து செமி பேரல் ஷேப்டா இருக்கலாம். செமி பேரல் ஷேப்டு அது நம்ம இப்போ மார்க்கான்ஷியா படிக்கும்போது படித்தோம். மார்க்கான்ஷியா இல்லை பிரேசியா, இவங்க கிட்ட வந்து இந்த ஏர்போர்ஸ் வந்து செமி பேரல் ஷேப்டா இருக்கும். சிலதுல லார்ஜா இருக்கும், பேரல் ஷேப்டா இருக்கும். லார்ஜ் பேரல் ஷேப்டா இருக்கும், அது வந்து டார்ஜியோனியம். ஏர்போர்ஸ் இதெல்லாம் வந்து மார்க்கான்ஷியல்ஸ்ல வர்றதான், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜீனஸ். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க.
ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. எஸ், எஸ். டே டே தப்பா போடாதீங்கடா. கரெக்டா யோசிச்சு ஆன்சர் சொல்லுங்க. நாம என்ன சொல்லியிருந்தோம்? மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீஷீஸும் மார்க்கான்சியஸ்ல எது வரும்? ரிக்ஸியா தானே. மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீஷீஸும் ரிக்ஸியா வரும் தானே படிச்சோம். தப்பா எதுக்கு போடுறீங்க? சி தான் கரெக்ட் ஆன்சர். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், ரிக்ஸியா. Which one of the following is an aquatic liverwort? Very good, very good, very good. Rixia flutans. Rixia flutans. Very good. Rixia flutans. B is the correct answer. FL னு சொன்னல, னு சொன்னல, floating. அடுத்து வாங்க. Dorsal surface of Markantia is characterized by. எலாட்டஸா? எலாட்டஸ் எங்க பிரசண்டா இருக்கு? ஸ்போரோஃபைட்ல பிரசண்டா இருக்கு. ஸ்போரோஃபைட் எங்க பிரசண்டா இருக்கு? எம்பரியோ தான் டெவலப் ஆகி ஸ்போரோஃபைட் ஆகும். இவ்வளோ சொல்லியும் டே இப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல வென்ட்ரல் ரீஜியன்ல தான் யார் பிரசண்டா இருக்காங்க? நம்ம ஆர்கிகோனியா இன்வெர்டடா இப்படி பெண்டுலஸா இப்படி தொங்கிட்டு இருக்காங்க, கரெக்டா? அப்ப இதுக்குள்ளதான் எக் இருக்கு. இது எக் இருக்கு. இந்த எக் தான் வந்து ஸ்போரோஃபைட்டா வரும். அந்த ஸ்போரோஃபைட் அப்ப இந்த இடத்துல தான் ஆக்சுவலி என்ன இருக்கு? எலாட்டர்ஸ் இருக்கு. எலாட்டர்ஸ். அந்த ஸ்போரோஃபைட்டுக்குள்ள எலாட்டர்ஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த இடத்துல தான் இருக்கு. அப்ப வென்ட்ரல் சைடு தான் இருக்கு. கொஸ்டின் என்ன அங்கேயே இல்ல, டோர்சல் சைடுல என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் வரும், கரெக்ட். பி தான் வரும். ஏரியோலை வித் ஏர் போர்ஸ். அந்த ஏரியோலை மீன்ஸ் அந்த பெண்டகம்லாம் படிச்சோம்ல, போலிகனல் ஏரியோலை, அந்த ஏர் சேம்பர்ஸ் வித் ஏர் போர்ஸ். அதுதான் டோர்சல் சைட்ல வரும். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸ்போரோஃபைட்டோட பொசிஷன் படிக்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. எங்க ஆர்கிகோனியா இருக்கோ அதுக்குள்ளதான் ஸ்போரோஃபைட் டெவலப் ஆகுது. எக் வந்து அதுக்குள்ளதான் டெவலப் ஆகுது. அப்போ எங்க ஆர்கிகோனியா இருக்கோ அந்த பொசிஷன்ல தான் நம்ம ஸ்போரோஃபைட்டும் இருக்கும். அப்ப இங்க அது வென்ட்ரல் சைட்ல இருக்கு மார்கான்ஷியல்ஸோட கேஸ்ல. அதனால எலாட்டர்ஸும் அங்கதான் இருக்கும். கொஸ்டின் வந்து டோர்சல் சர்ஃபஸ். அப்போ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அங்கதான் ஏர் சேம்பர்ஸ் ஏர் போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எந்த ஆப்ஷன் வரும்? அன்பிரான்ச்டு. சி. உங்களுக்கு அந்த இமேஜ் ஞாபகம் இல்ல, டிஃப்ரெண்டா ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. இங்க இருக்கு. இது பாருங்க, ரைசர்ச் பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? இந்த ரைசர்ச்சோட ஸ்ட்ரக்சர் எப்படிடா இருக்கு பாக்குறதுக்கு? எப்படி இருக்கு?
ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க, ரைஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களா? இனி அந்த கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் அந்த கொஸ்டின் பாருங்க. நீ இந்த கொஸ்டின் பாருங்க, எந்த ஆப்ஷன் வரும்? ஆ, எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் என்ன வரும்? இதுதான் சொன்ன நம்ம மைன்யூட்டா படிக்கணும் சொல்றது, புரியுதா? ஆ, யூனிசெல்லுலார், யூனிசெல்லுலார் அன்பிரான்ச்டு, யூனிசெல்லுலார் அன்பிரான்ச்டு. வெரி குட், வெரி குட். ஸ்கேல்ஸ் எல்லாம் மல்டி செல் தான், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செல்ஸ் பார்த்தேன்ல அதுல. ஆனா ரைசோயிட்ஸோட கேஸ்ல யூனிசெல்லுலார் அன்பிரான்ச். இதுவே வந்து நமக்கு நாம அந்த கோலம் படிச்சு இதே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நேத்து வந்து கிளாசிபிகேஷன் அதை என்ன சொன்னோம், அது படிச்சாலே ஓரளவுக்கு படிச்ச மாதிரி. கிளாசிபிகேஷன் நம்ம சொல்லியிருந்தோம், அங்க மோசஸோட கேஸ்ல தான் நம்ம மல்டி செல்லுலார் சொன்னோம். ஞாபகம் இருக்கா? மல்டி செல்லுலார் பிரான்ச்சட் ரைசோயிட்ஸ் எல்லாம் நம்ம சொன்னது. ஒப்ளிக் செப்டா அப்படியெல்லாம் சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் வந்து மோசஸ்ல சொல்லியிருந்தோம். லிவர் வேர்ட்ஸ்ல வரும்போது இந்த மாதிரி தான் வரும். எஸ். என்ன ஆன்சர் வரும்? ஆக்சுவலி லினுலேரியா குரூஷியேட்டான்னு சொல்லுவோம். லினுலேரியா குரூஷியேட்டா இவங்க தான் வந்து கிரசன்ட் ஷேப்டு இருக்கும். கிரசன்ட் ஷேப்னா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி மூன் ஷேப்டு. மேபி கொஸ்டின்ல இப்படி வரலாம், மூன் வேர்ட், மூன் வேர்ட் அப்படின்னு வரலாம். லிவர் வேர்ட்ல மூன் வேர்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மூன் வேர்ட் அது ஆக்சுவலி லினுலேரியா ஸ்பீஷிஸ் தாங்க, சொல்ல மறந்துட்டேன். மூன் வேர்ட் எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூன் வேர்ட் அப்படி வந்து லினுலேரியா ஸ்பீஷிஸ் தான் அப்படி சொல்லும். பிகாஸ் கிரஷன் ஷேப்டா இருக்கிற ஜெம்மே இருக்கிறதுனால. ஓகே. உங்களுக்கு நான் அந்த பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன்ல, கிரசன்ட் ஷேப்டு, நான் அங்கே வந்து மாற்றிட்டு மூணு வேர்டுன்னு நான் ஆட் பண்ணிட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு நோட் கொடுக்கும்போது. ஓகே. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸு இன்னைக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. நான் ஆக்சுவலி இன்னைக்கு ரெண்டும் முடிக்கலாம் தான் நினைச்சேன். ஓகே. சரி, அப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். கொஞ்சம் தான் இருக்கு, பட் இருந்தாலும் டைம் இல்லை. சரி, அப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இது வரைக்கும் சொன்னது கிளியர் நினைக்கிறேன். தயவு செஞ்சு நம்ம கரெக்ட் டைம்ல நம்ம படிச்சுட்டு போகணும். நாளைக்கு 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 அப்படி வந்து லாட்டரி சொல்ற மாதிரி நாளை நாளான்னு சொல்லிட்டு போகாதீங்க. அன்னைக்கு இருக்கிறது அன்னைக்கே வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணுங்க. நம்ம எக்ஸாமை கண்டிப்பா பாஸ் ஆகத்தான் போறோம். ஓகேவா? அப்போ அவ்வளோ வந்து டெடிகேட்டடா வந்து நம்ம படிக்கணும். நான் சொன்னேன்ல, இப்போ இவ்வளோ நாம இன்னைக்கு கொஞ்சம் டாபிக்ஸ் தான் எடுத்திருக்கு. இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகும்னு நான் நினைக்கல. கொஞ்சம் டாபிக்ஸ் தான் இருக்கு, அதுலயே நீங்க இவ்வளோ தப்பா போட்டிருக்கீங்க. இது ஃபுல்லா படிக்கும்போது எவ்வளோ தப்பு வரும். அதனால நல்லா கவனிச்சு இமேஜ் எல்லாம் வச்சு நல்லா பெஸ்ட்டாக படிக்கங்க. ஓகேவா? சரி, அப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பாய். எஸ்.